கேப்சியூல். நாங்கள் விக்கி சார். ஸோ நம்ம வந்து அல்டர்னேட்டிங் கரண்ட் சாப்டர் பார்த்துட்ருக்கோம். நியர் அபவுட் சாப்டரோட எண்ட் பாயிண்ட்டுக்கு வந்துட்டோம். சரியா, இன்னும் ஒரு 2 லெக்சர் தான் பாக்கி இருக்குது. அண்டு நாளைக்கு எல்சி ஆசிலேஷன் அண்ட் அதுக்கப்புறமா ஏசி ஜென்ரேட்டர், இது 2 பார்த்தோம்னா இந்த லெசன் வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக முடிஞ்சிடும். ஓகே, ஸோ இன்றைக்கி வந்து ரெசனன்ஸ் இன் எல்சிஆர் பார்க்க போகிறோம். ஓகே, ஆக்சுவலாக இது வந்து எல்சிஆர் சர்க்யூட் நேற்று படித்தோம்ல. ஓகே, நேற்று எல்சிஆர் சர்க்யூட்டில் ஒரு 3 பார்ட்டு நான் சொல்லியிருந்தேன். 3 கேஸ் சொல்லியிருந்தேன், கேஸ் 1, கேஸ் 2, கேஸ் 3 அப்படின்ட்டு. ஓகே, அதில் நேற்று வந்து கேஸ் 1 அண்ட் கேஸ் 2 உங்களுக்கு ஃபுல்லாக சொல்லிக் கொடுத்தேன். இன்றைக்கி வந்து கேஸ் 3, அது ஒரு தனி டாபிக் மாதிரி நம்ம படிக்க போகிறோம். சரியா, ஆக்சுவலாக அந்த டாப்பிக்கோட கண்டினியூவேஷன் தான், ஜஸ்ட் இதை தனியாக படிக்க போகிறோம். ஏன்னா இது கொஞ்சம் அப்ளிகேஷன்ஸ் நிறைய இருக்குது. ஸோ அதனால் வந்து இதை நம்ம ஸ்பெஷலாக படிக்கிறோம், வேறு ஒன்றும் இல்லை. ஓகே, அண்ட் இன்றைக்கி பேண்ட் விட்னா என்ன, கியூ ஃபேக்டர்னா என்ன, இதெல்லாம் தெரிஞ்சிடும். ஓகே, அண்ட் இன்றைக்கி உங்களுக்கு வந்து இந்த ரேடியோ ஃப்ரீக்வன்சிலாம் எப்படி ஒர்க் ஆகுதுன்றதெல்லாம் உங்களுக்கு புரியும். நீங்கள் ரேடியோ டியூனிங் பண்ணும்போது அப்படியே பாடிக்கிட்டே வரும், அப்புறம் வேறு ஸ்டேஷன் மாறி போயிடும். ஸோ இந்த மாதிரி எப்படி நடக்குதுன்றதெல்லாம் இன்றைக்கி வந்து உங்களுக்கு ரொம்ப கிளியராக இந்த கான்செப்ட்லாம் தெரிஞ்சிடும். சரி, ஆக்சுவலாக இன்றைக்கி டாபிக் எடுக்கணும்னு நினச்சா மற்ற உங்கள் ஸ்கூலாக இருந்தாலோ இல்லை மற்ற சேனலாக இருந்தாலும் ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷம் வீடியோவில் முடிச்சிடலாம். ஓகே, ஜஸ்ட் ஃபார்முலா அண்டு கொஞ்சம் வந்து அப்ளிகேஷனை சொல்லிவிட்டு முடிச்சிடலாம். பட் உங்களுக்கு கொஞ்சம் என்னால் முடிஞ்ச வரைக்கும் இதை பற்றி கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஸோ மேபி இது ஒரு 40 மினிட்ஸ் வீடியோ கிட்டே போகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஓகே, ஸோ வீடியோ ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. புதுசாக பார்க்குறவங்க யாராச்சும் இருந்தாக்கா கண்டிப்பாக மறக்காதீங்க. ஓகே, அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம சேனல் பெருசாக தெரியுதோ அவ்வளோக்கு எவ்வளோ வந்து எனக்கு மோட்டிவேஷன் அதிகமாக இருக்கும். இன்னும் ஃப்யூச்சரில் உங்கள் ஜூனியர்ஸ்க்கெலாம் எடுக்க வேண்டியது இருக்குது. ஓகே, ஸோ அதுக்கெலாம் வந்து கொஞ்சம் சேனலை வந்து பரப்பி விடுங்க. ஓகே, அண்ட் எல்லாேருக்கும் நாலேஜ் போய் சேரணும் சீக்கிரமாக. அண்ட் ஜாயின் அவர் டெலிகிராம் குரூப். ஓகே, டெலிகிராம் குரூப்பில் போய் நீங்கள் இன்னொரு டெலிகிராம் ஆப்பை டவுன்லோட் பண்ணிவிட்டு just search concept capsule. Okay, you will get a group. அதில் வந்து 350+ மெம்பர்ஸ் இருக்காங்க. you just go and search in that group and join. எதுக்கு ஜாயின் பண்ணணும் அப்படின்னாக்கா, நீங்கள் வந்து என்னோடய மெட்டீரியல்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸ் நிறைய பேர் கேட்டுகிட்டே இருக்கீங்களா, அந்த ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸ் இருக்குது. அண்ட் உங்களுக்கு வந்து சிபிஎஸ்சி அண்ட் காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கு தேவையான புக்ஸ் அண்ட் நோட்ஸ் எல்லாமே அதில் இருக்குது. ஓகே, ஸோ எனக்கு கொஞ்சம் லைட்டாக கோல்டாக இருக்குது. ஸோ மேபி என் வாய்ஸ் கொஞ்சம் உங்களுக்கு கிளியராக இருக்குமான்னு தெரியல. ஐ வில் ஜஸ்ட் ட்ரை டு டூ மை பெஸ்ட் டுடே. ஓகே, ஓகே, ஸோ ரெசனன்ஸ் இன் எல்சிஆர் பார்க்கலாம். சரியா, ஆக்சுவலாக இதை படித்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இன்றைக்கி எப்படி ரேடியோ டியூனிங்கில் ஒர்க் அப்படியே ரேடியோ திருப்பிக்கிட்டே இருப்போம், ஒரு ஸ்டேஷன் பாடிக்கிட்டே இருப்போம். ஃபார் எக்ஸாம்பிள், இன்றைய வானிலை அப்படின்னு ஆரம்பிப்பாங்க, அப்புறம் டக்குன்னு ஒரு பாட்டு வந்துடும், டான் 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 டான், அந்த மாதிரி அப்படியே இன்றைய வானிலை டான் 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 அந்த மாதிரி ஓடிக்கிட்டே இருக்குல்ல. ஸோ அந்த மாதிரி சேஞ்சஸ்லாம் எப்படி வருது, எப்படி வந்து ஸ்டேஷன்ஸ் மாறுது, 93.5 94.5 இதுக்கெல்லாம் என்ன அர்த்தம், இது எல்லாமே இன்றைக்கி உங்களுக்கு வந்து ரொம்ப கிளியராக புரிஞ்சிடும். சரியா, ஸோ லெட்ஸ் ஸ்டார்ட். ஸோ நான் கண்டினியூ பண்ணுறேன். ஆக்சுவலாக நேற்று டாப்பிக்கோட கண்டினியூவேஷன். ஓகே, அண்ட் கண்டிப்பாக நேற்று இல்லை நேற்று டாப்பிக்லாம் நீங்கள் படிக்கலனாக்கா டெஃபினட்டாக என்னோடய வீடியோ பாருங்கள். ப்ரீவியஸ் வீடியோட அப்ளிகேஷன் தான் இன்றைக்கி இருக்குது. ஓகே, ஸோ ரொம்ப டீட்டெயிலாக நான் போக மாட்டேன். ஆல்ரெடி சொன்ன விஷயங்களே திருப்பி சொன்னாக்கா போர் அடிச்சிடும். ஓகே, நான் டேரெக்டாக ஸ்டெப்ஸ் போடுவேன். எக்ஸினா என்ன, எக்ஸல்னா என்ன, எல்லாமே உங்களுக்கு சொல்லி கொடுத்துறேன். இந்த கிராஃப் எப்படி வரைகிறது அண்ட் இந்த சர்க்யூட்டுக்கு என்ன அர்த்தம், இது எல்லாமே உங்களுக்கு தெரியும். ஓகே, ஆல்ரெடி சொல்லி கொடுத்துறேன். பாஸ்ட் 2 வீடியோஸை இதை பற்றி கிளியராக சொல்லியிருக்கேன். நான் இப்போ ஜஸ்ட் 3rd கேஸை டேரெக்டாக ஆரம்பிக்கிறேன். ஓகே, ஸோ இன்றைக்கி வந்து நம்ம கேஸ் 3 பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி பார்த்த 2 கேஸ்னா பீக் வேல்யூ ஆஃப் எல் வில் பி கிரேட்டர் தென் பீக் வேல்யூ ஆஃப் சி, அப்படி இல்லாட்டி பீக் வேல்யூ ஆஃப் சி வில் பி கிரேட்டர் தென் பீக் வேல்யூ ஆஃப் எல், இல்லாட்டி எக்ஸி இஸ் கிரேட்டர் தென், உங்கள் புக்கில் வந்து இதாக இருக்கும், எக்ஸி இஸ் கிரேட்டர் தென் எக்ஸ்எல் அண்ட் எக்ஸ்எல் இஸ் கிரேட்டர் தென் எக்ஸி. இந்த ரெண்டுத்துக்கும் பார்த்தோம். ஓகே, ஒருவேளை எக்ஸி அண்ட் எக்ஸ்எல் இப்போ இதுதானே உங்கள் எல்சிஆர் சர்க்யூட்டு. ஓகே, இதானே உங்கள் எல்சிஆர் சர்க்யூட். கரெக்டாக இண்டக்டர், கெப்பாசிட்டர் அண்ட் ரெசிஸ்டர், இந்த இடத்துல ஏசி இருக்குது. ஓகே, இங்கே கரண்ட் ஃப்ளோ ஆகுது. ஓகே, இதோட ஃபேஸ் டயக்ராம் எப்படி வரும், எந்த பக்கம் கரண்ட் போகுதோ அந்த பக்கம் வந்து பீக் வோல்டேஜ் போகும். எதோடது, ரெசிஸ்டரோடது. ஸோ எந்த பக்கம் கரண்ட்டோட டைரெக்ஷன் இருக்கும் அதே பக்கம் ரெசிஸ்டரோட பீக் வோல்டேஜ் இங்கே வரைச்சிட்டேன், விஆர். ஓகே, V0Rன்னு போட்டுக்கணும். ஆக்சுவலாக விஆர்னால் வேறு மீனிங்கு, V0Rனால் வேறு மீனிங். விஆர்னால் எனி டைம் எவ்வளோ வோல்டேஜ். ஓகே, அது வந்து இப்படி இருக்காது, எனி டைம் வோல்டேஜ் வந்து வேரி ஆகும். சரியா, நான் பேசுகிறது பீக் வோல்டேஜ். ரெசிஸ்டரில் பீக் வோல்டேஜோட டைரெக்ஷன் வந்து இந்த டைரெக்ஷன் ஆஃப் கரண்ட் இருக்கும். ஓகே, அண்ட் அதே மாதிரி இண்டக்டரில் வந்து பீக் வோல்டேஜ் வந்து லேக் ஆகுமா, கரண்ட்டுக்கும் லீட் ஆகுமா, பீக் வோல்டேஜ் வந்து லீட் ஆகும். சரியா, ஸோ இண்டக்டரோட பீக் வோல்டேஜ் வந்து V0 V0 இன்டூ எல் இங்கே போட்டேன். ஓகே, இந்த டைரெக்ஷன் வரும். அண்ட் கெப்பாசிட்டருக்கு கீழே வரும். இதெல்லாம் உங்களுக்கு ஆல்ரெடி சொல்லி கொடுத்துட்டேன். ஓகே, இதுதான் வந்து ஃபேஸ் டயக்ராம்.
ஓகே, லாஸ்ட் கேஸ் என்ன சொன்னேன், V0L வில் பி கிரேட்டர் தேன் V0Cன்னு சொன்னேன். அதாவது வோல்டேஜில் நம்ம இண்டக்டரில் வர வோல்டேஜோட வேல்யூ ரொம்ப அதிகமாக இருக்கும் ஆஸ் கம்பேர்ட் டு கெப்பாசிட்டர். அப்போ இது மூணுத்துக்கும் ரிசல்டன் எடுத்து எப்படி வரும், இந்த வேல்யூ ரொம்ப அதிகம், இந்த வேல்யூ கொஞ்சம் கம்மி. அப்போ இது ரெண்டுத்துக்கும் ரிசல்டன் வந்து கண்டிப்பாக மேலே தான் போகும். ஓகே, மேலே +10 கீழே +5 இருக்குது. ஓகே, இது ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ண என்ன ஆகும், மேலே தான் போகும், +5 தான் போகும். கரெக்டாக அது மாதிரி இதோட பீக் வேல்யூ வந்து மேலே வரும். அண்ட் இதுக்கும் ரிசல்டன் எடுத்தோம் சம்பார் இங்கே வரும். ஸோ V0ஓட வேல்யூ இங்கே எங்கேயும் இருக்கும், ரிசல்டன்ட் வோல்டேஜ் அந்த சர்க்யூட்டில். ஒருவேளை வந்து என்னோடய VC அதிகமாக இருக்குது VLோட, அப்போ என்ன ஆகும், என்னோடய V0 வந்து கீழே வரும். ஓகே, V0 வந்து கீழே வரும், ரிசல்ட் வந்து இப்படி இருக்கும். சரியா? ஸோ இதெல்லாம் வந்து லாஸ்ட் கிளாஸில் பார்த்தோம். ஓகே, இன்றைக்கி கிளாஸ் என்ன ஆக போகுதுன்னா, ஓகே, இதே XC வச்சு நான் போட்டிருக்கேன், XL அண்ட் XC வச்சு போட்டிருக்கேன். இது இம்பிடன்ஸ் டயக்ராம், இது ஃபேஸ் டயக்ராம் சொல்லுவாங்க, வோல்டேஜ் டயக்ராம்னு சொல்லிக்கலாம். சரியா? இப்போ இன்றைக்கி கேஸ் என்ன ஆக போகுதுன்னா, எனக்கு V0ம் VCயும் சேம் சொல்கிறேன். ஓகே, தேர்ட் கேஸ் என்ன, V0ம் VCயும் சேம். அப்போ என்ன ஆகுது, இது +10னாக்கா இது -10. கரெக்டாக, இது +10னா இது -10. ஓகே, அப்போ இது ரெண்டுத்துக்கும் ரிசல்டன் என்ன ஆகிடுச்சு, +10ம் -10ம் கேன்சல் அவுட் ஆகுது. மீதி இருக்கிறதெல்லாம் என்னது, VR மட்டும்தான். ஓகே, ஸோ என்ன ஆகுது, இன்றைக்கி கேஸை வந்து இந்த கேஸ் தான் வந்து ரெசனன்ஸ்ன்னு சொல்லுவோம். எப்போ வந்து உங்களோட V0C அண்ட் V0L கேன்சல் அவுட் ஆகுதோ அப்போ வந்து எப்போ அது வந்து ஈக்குவல் ஆகுதோ அப்போ வந்து ரெசனன்ட்டுன்னு சொல்லுவோம். ஓகே, இல்லாட்டி XC வில் பி ஈக்குவல் டு XL. ஓகே, அப்படி இருந்துச்சுனாக்கா நமக்கு வந்து என்ன ஆகும், ரெசனன்ஸ் ஆகும். ரெசனன்ஸ் என்ன ஆகும்னா நம்மளுக்கு வெறும் வோல்டேஜோட எஃபெக்ட் மட்டும் தான் இருக்கும். எதோடது, ரெசிஸ்டன்ஸோட பீக் வோல்டேஜோட எஃபெக்ட் மட்டும்தான் இருக்கும் இந்த டைரெக்ஷன் ஆஃப் கரண்ட். ஓகே, அதே மாதிரி XL அண்ட் XCயோட எஃபெக்ட் இருக்காது. ஓகே, ஆப்வியஸாக பாருங்களேன், இம்பிடன்ஸோட ஃபார்முலா என்ன, இம்பிடன்ஸோட ஃபார்முலா Z = R² + XL - XC (2). கரெக்டாக, இப்போ இந்த XL XCயும் கேன்சல், அதான் ஈக்குவல் ஆகிடுச்சு. நான் இது ரெண்டும் கேன்சல் அவுட் ஆகி இந்த ஃபுல் டேர்ம் 0 ஆகிடுது. மீதி இருக்கிறதுனா Z = √R², which is nothing but R. Z = R. அப்போ உங்கள் இம்பிடன்ஸ் டயக்ராமே என்ன ஆகிடுச்சு, ரிசல்டன்ட். இது வந்து ஜஸ்ட் 3 வராமல் ஜஸ்ட் ஒரு சைடில் மட்டும் வரும், R. ஓகே, புரிஞ்சா, கிளியர்? அப்போ ஒரு கன்க்ளூஷன் வருதுங்க. ஓகே, இப்போதுலேருந்து நான் கன்க்ளூஷன் சொல்கிறப்பலாம் அதை தனியாக நோட் பண்ணிக்கோங்க. எப்போல்லாம் இம்பிடன்ஸோட வேல்யூ மினிமமாக இருக்கும், ஓகே, எப்போல்லாம் இம்பிடன்ஸ் தான் Z, எப்போல்லாம் Zோட வேல்யூ மினிமமாக இருக்கோ அப்போ ரெசனன்ஸ் அச்சீவ் ஆகிடும்னு சொல்லலாமா? எப்படி, நல்லா யோசிச்சு பாருங்கள். இப்போ இந்த Rக்கு கம்மியாக இந்த Zஆல் போக முடியுமா, வேல்யூ போக முடியாது. ஓகே, இந்த Rஓட கம்மியாக இந்த Zோட வேல்யூ போகாது. கரெக்டாக, மேக்ஸிமம் இது ரெண்டுத்தையும் நம்ம எப்படியோ ஒன்று பண்ணி என்ன பண்ணாலும் சரி, ஃபைனலாக மினிமம் R ஆச்சு இருக்கும் இதோட வேல்யூ. கரெக்டாக, ஸோ இதுதான் இதோட லீஸ்ட் வேல்யூ. ஓகே, அப்போ ரெசனன்ஸ் கண்டிஷன் வர்றதுக்கு என்ன கண்டிஷன், ரெசனன்ஸ் வரணும்னாக்கா எனக்கு இம்பிடன்ஸோட வேல்யூ வந்து மினிமமாக இருக்கணும், which is equal to R. உங்கள் வேல்யூ ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் எவ்வளோ இருக்கோ அவ்வளோ உங்களோட இம்பிடன்ஸோட வேல்யூ கொண்டு வந்துட்டிங்கனாக்கா அப்போ உங்களுக்கு வந்து என்ன ஆகிடுச்சு, ரெசனன்ஸ் கண்டிஷன் வந்து அச்சீவ் ஆகிடும். ஓகே, ஸோ இன்னும் கொஞ்சம் நேரத்தில் உங்களுக்கு எல்லாமே கிளியராக சொல்கிறேன். ரெசனன்ஸ் எதுக்கு யூஸ் ஆகுது, அதை அச்சீவ் பண்ணுறதுனால என்ன யூஸ் இருக்குது, எல்லாமே உங்களுக்கு கொஞ்சம் நேரத்தில் புரிஞ்சிடும். ஓகே, இப்போதைக்கு இதை பார்த்தோம்னா தெரியுது. இப்போ இந்த R, XC அண்ட் XLல எது வந்து கான்ஸ்டன்ட், எது வந்து வேரியபிள் சொல்லுங்கள். இந்த R, XC அண்ட் XL இது மூணுத்தில் எது கான்ஸ்டன்ட், எது வேரியபிள்? நான் எதுக்கு இந்த கொஷின் கேட்டேன்னா, நான் இப்போ என்ன சொன்னேன் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி, எனக்கு வந்து ரெசனன்ஸ் அச்சீவ் ஆகணுன்னாக்கா எனக்கு வந்து இந்த வேல்யூ மினிமமாக இருக்கணும்னு. Zஓட வேல்யூ, இம்பிடன்ஸோட வேல்யூ மினிமமாக இருக்கணும். இம்பிடன்ஸோட வேல்யூ மினிமமாக இருக்கணும்னா இம்பிடன்ஸோட வேல்யூவை நான் ஈக்குவல் டு Rனு கொண்டு வரணும். ஓகே, இம்பிடன்ஸோட வேல்யூ ஈக்குவல் டு Rனு கொண்டு வரணும்னா ஆப்வியஸாக நான் எது ரெண்டை வந்து சேஞ்ச் பண்ணுற மாதிரி இருக்கும், இது ரெண்டை நான் மாற்றுற மாதிரி இருக்கும். ஓகே, அண்ட் ஆப்வியஸ்லி இது ரெண்டு தான் வேரியபிள். R, XC அண்ட் XLல இது ரெண்டு வேரியபிள். R இஸ் a கான்ஸ்டன்ட். கரெக்டாக, ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் அ மெட்டீரியல் இஸ் கான்ஸ்டன்ட். வேறஸ் XL அண்ட் XC உங்களால் மாற்ற முடியும். எப்படி சொல்கிறேன், XLோட ஃபார்முலா என்ன, XL என்னது ஆக்சுவலாக இம்பிடன்ஸ், XL என்னது இண்டக்டிவ் ரெசிஸ்டன்ஸ். கரெக்டாக, அண்ட் XC என்னது கெப்பாசிட்டிவ் ரெசிஸ்டன்ஸ். இண்டக்டிவ் ரெசிஸ்டன்ஸுக்கு ஃபார்முலா என்ன சொன்னேன், ω/Lன்னு சொல்லியிருக்கேன். அதே மாதிரி கெப்பாசிட்டிவ் ரெசிஸ்டன்ஸுக்கு ω1/ω Cன்னு வரும். கரெக்டாக, ω/L என்னென்னு எழுதிக்கலாம், 2πfLன்னு போட்டுக்கலாமா, ω/L 2πf/L போட்டுக்கலாம். அப்போ ஆப்வியஸாக என்னோட XLோட வேல்யூ எதை டிபெண்ட் பண்ணியிருக்கு, என்னோட ஒமேகா டிபெண்ட் பண்ணியிருக்கு. அந்த ஒமேகாவோட வேல்யூ என்னோடய ஃப்ரீக்வன்சியை டிபெண்ட் பண்ணியிருக்கு. நல்லா யோசிச்சு சொல்லுங்கள், ஒமேகா அண்ட் ஃப்ரீக்வன்சி உங்கள் கையில் தான் இருக்குது.
நீங்கள் மாற்றுறது தான் ஒமேகா, நீங்கள் மாற்றுறது தான் ஃப்ரீக்வன்சி. ஓகே, ஸோ அதனால தான் சொன்னேன் இது 2 வேரியபிள், இது வந்து கான்ஸ்டன்ட். ஓகே, அப்போ நான் வந்து ரெசனன்ஸ் அச்சீவ் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும்? ஐ நீட் டு சேஞ்ச் தீஸ் 2 வேல்யூஸ். இந்த எக்ஸ்எல்லையும் எக்ஸையும் நான் வந்து என்ன பண்ணணும்? இது ரெண்டுத்தையும் வேரி பண்ணி என்ன பண்ணுவோம்? இது ரெண்டுத்தையும் கேன்சல் அவுட் பண்ணணும். எக்ஸ்எல் ஷுட் பி ஈக்குவல் டு எக்ஸின்னு ஒரு கண்டிஷனை கொண்டு வந்துட்டேன்னா ஆட்டோமேட்டிக்காக எனக்கு என்ன ஆகிடும்? ஜெடோட வேல்யூ ஆர்னு வந்துடும். எப்போ ஜெடோட வேல்யூ மினிமம் ஆகுதோ அப்போ அந்த கண்டிஷனை என்ன சொல்லுவோம்? நம்ம ரெசனன்ஸ் கண்டிஷன் சொல்லுவோம். ஓகே, கிளியர்? ரெசனன்ஸ்னால் என்னென்னு ஒரு ஃபீல் வந்துச்சா? ஓகே, ஒன்றும் இல்லை. ரெசனன்ஸ்ன்றது இட் இஸ் அ கண்டிஷன். ஓகே, condition என்ன condition? It is that condition in which my impedance value is equal to minimum value, அதாவது resistance. impedance value is equal to resistance. ஓகே, எப்போ இதை நான் அச்சீவ் பண்ணுறோம் அப்போ வந்து எனக்கு ரெசனன்ஸ் கண்டிஷன் வந்துடுது. ஓகே, ஏன் ரெசனன்ஸ், என்ன ரெசனன்ஸ்னு சொல்கிறேன், கொஞ்சம் நேரத்துக்கு ரெசனன்ஸ் மட்டும் கேட்டுகிட்டே வாங்க. ஓகே, புரிஞ்சா? ஸோ இப்போ ஒரு விஷயம் தெரிஞ்சு, ரெசனன்ஸில் Z ஈக்குவல் டு மினிமம் தெரிஞ்சு. ஓகே, Z மினிமம். இப்போ கரண்ட் எப்படி இருக்கும் ரெசனன்ஸில்? பீக் கரண்ட் எப்படி இருக்கும்? பீக் கரண்ட்டோட ஃபார்முலா என்ன? ஏன் பீக் கரண்ட்டை பற்றி பேசுகிறேன்? இப்போ இந்த இடத்துல என்ன போகுது? இந்த இடத்துல லெட் அஸ் சே I ஈக்குவல் டு I0 sin ஒமேகா t. ஓகே, அண்ட் ஆப்வியஸாக V ஈக்குவல் டு V0 sin ஒமேகா t வரும். ஏன் இந்த இடத்துல வந்து இந்த சர்க்யூட் இப்போ ஃபுல்லாக ரெசிஸ்டிவாக ஆக்ட் ஆக போகுது? பிகாஸ் இப்போ அந்த எக்ஸி அண்ட் எக்ஸ்எல்லோட வேல்யூ கேன்சல் அவுட் ஆகிடுச்சு, பியூர் ரெசிஸ்டிவாக மாறிடுச்சு. ஸோ எவ்வளோ வோல்டேஜ் இருக்கோ அவ்வளோ கரண்ட் வந்து இதில் வரும், ஃபேஸ். ஓகே, அந்த ஃபேஸ் கரண்ட் வந்து வரும். ஓகே, நான் கம்மிங் பேக் டு மை கொஸ்டின். இப்போ இந்த I0 sin ஒமேகா t, இந்த பீக் கரண்ட்டோட வேல்யூ வந்து ரெசனன்ஸ் எப்படி இருக்கும் யோசிச்சு சொல்லுங்கள். பீக் கரண்ட்டோட வேல்யூ மினிமமாக இருக்குமா மேக்ஸிமமாக இருக்குமா? நல்லா யோசிச்சு சொல்லுங்கள். அட் ரெசனன்ஸ் என்னோடய பீக் கரண்ட் வில் பி மேக்ஸிமம். ஏன் அப்படி சொல்கிறேன்? I0 ஃபார்முலா என்ன? I0 equal to V0 divided by Z. ஓகே, V equal to IR ஃபார்முலாடா, சிம்பிள், அவ்வளோதான். V equal to IR ஃபார்முலா. அப்போ I equal to என்னது? V by R. இந்த இடத்துல Vக்கு பதில் Rக்கு பதில் என்ன போட்டுக்கணும்? இம்பிடன்ஸ் வேல்யூ போட்டுக்கணும், அவ்வளோதான். ஓகே, ஸோ என்னோட I0 equal to V0 divided by Z. ஓகே, அப்போ என்னோடய Z-ஓட வேல்யூ எவ்வளோ மினிமமாக இருக்கோ அவ்வளோக்கு எனக்கு I0 வேல்யூ மேக்ஸிமமாக இருக்கும். கரெக்டாக? அப்போ ஆப்வியஸாக நான் என்ன சொல்லிக்கலாம்? அட் ரெசனன்ஸ் மை கரண்ட் இஸ் மேக்ஸிமம். ஓகே, அட் ரெசனன்ஸ் மை கரண்ட் இஸ் மேக்ஸிமம். இப்போ வரைக்கும் என்ன பார்த்துருக்கோம்? ரெசனன்ஸில் கண்டிஷன் அச்சீவ் பண்ணுறதுக்கு Z ஷுட் பி மினிமம், அதாவது R. செகண்ட் என்ன பார்த்துருக்கோம்? நம்மளோட கரண்ட் ஷுட் பி மேக்ஸிமம், பீக் கரண்ட். ஓகே, பீக் கரண்ட் ஷுட் பி மேக்ஸிமம். கரெக்டாக? புரிஞ்சா? இது வரைக்கும் புரிஞ்சல? அப்போ நீங்கள் இந்த 2 கண்டிஷன் நீங்கள் சாட்டிஸ்ஃபை பண்ணிட்டீங்கன்னாக்கா என்ன ஆகும்? ஒன்ஸ் ரெசனன்ஸ் இஸ் அச்சீவ்ட், த சர்க்யூட் வில் பிகம் பியூர்லி ரெசிஸ்டிவ். ஓகே, அந்த சர்க்யூட்டில் LCR 3மே இருக்குது. பட் ஆனால் நீங்கள் ரெசனன்ஸ் கண்டிஷன் வந்ததுக்கப்புறம் இந்த LCயோட இம்பேக்ட் இருக்காது, ஒன்லி ரெசிஸ்டன்ஸோட இம்பேக்ட் மட்டும்தான் இருக்கும். ஸோ அந்த சர்க்யூட் வந்து ஒரு பியூர்லி ரெசிஸ்டிவ் சர்க்யூட்டாக மாறிடும். ஓகே, அண்ட் பியூர்லி ரெசிஸ்டிவ் சர்க்யூட்னாக்கா உங்களுக்கு IR எல்லாமே எப்படி கண்டுபிடிக்கிறதுன்ட்டு நான் ஆல்ரெடி ஐ திங்க் செகண்ட் ஒரு தேர்ட் வீடியோவில் சொல்லியிருக்கேன், பியூர்லி ரெசிஸ்டிவ் சர்க்யூட்டில். ஓகே, புரிஞ்சா? ஸோ அதனால் என்ன ஆக போகுது? கரண்ட்டும் வோல்டேஜும் சேம் ஃபேஸில் இருக்க போகுது. ஓகேடா, இது வரைக்கும் புரிஞ்சு ரெசனன்ஸை பற்றி எல்லாமே. ஓகே, ஸோ ஃபைனலாக ஒரு சின்னதாக ஒரு சம்மரி மாதிரி பண்ணிடுறேன். I equal to I0 sin ஒமேகா t, V equal to V0 sin ஒமேகா t. ஏன் இப்படி மாறுது? பிகாஸ் ரெசனன்ஸ் அச்சீவ் ஆகிடுச்சு. LCR சர்க்யூட்டில் ரெசனன்ஸ் அச்சீவ் ஆனால் ஐயும் வியும் சேம் ஃபேஸில் இருக்கும். ஸோ அதனால் இந்த 2 ஃபார்முலா. ஓகே, அண்ட் அட் ரெசனன்ஸ் எனக்கு என்ன ஆகிடும்? மேக்ஸிமம் கரண்ட் கிடைக்கும், மினிமம் ரெசிஸ்டன்ஸ் கிடைக்கும்னு சொல்லலாம், இல்லை மினிமம் இம்பிடன்ஸ்னு வச்சுக்கோங்க இதை. ஓகே, மேக்ஸிமம் கரண்ட், மினிமம் இம்பிடன்ஸ், அந்த சர்க்யூட் வில் பி ஆக்டிங் ஆஸ் பியூர் ரெசிஸ்டிவ் அண்ட் பவர் வில் பி மேக்ஸிமம். எப்படி இது பவர் மேக்ஸிமம்னு சொல்கிறேன்? ஓகே, இப்போதைக்கு இந்த கண்டிஷனை ஞாபகம் வச்சுக்கோங்க. அட் ரெசனன்ஸ் மேக்ஸிமம் கரண்ட், மினிமம் இம்பிடன்ஸும் போட்டுக்கோங்க, ரெசிஸ்டன்ஸோட இம்பிடன்ஸும் வேல்யூ போடுறது பெட்டர். அண்ட் பியூர் ரெசிஸ்டிவாக மாறிடும், பவர் வந்து மேக்ஸிமமாக இருக்கும். சரியா? இதெல்லாம் தெரிஞ்சுக்கோங்க. ஓகே, இப்போ சரிண்ணா, நீங்கள் சொன்னீங்க ரெசனன்ஸ் அச்சீவ் பண்ணுறதுக்கு இந்த 2 வேல்யூவும் வந்து என்ன பண்ணணும்? ஈக்குவல் பண்ணணும் அப்படின்னு சொன்னீங்க. கரெக்டாக? இந்த 2 வேல்யூவும் நான் ஈக்குவல் பண்ணணும்னா அப்போ என்ன மாற்றணும்? ஆப்வியஸாக ஒமேகாவை மாற்றணும். ஓகே, ஒமேகாவை மாற்றணும்னா ஒரு ஃப்ரீக்வன்சியை வந்து நான் சேஞ்ச் பண்ணணும், ஏன்னா ஒமேகா இஸ் டிபெண்ட் ஆன் ஃப்ரீக்வன்சி. ஓகே, அப்போ இதுக்கு ஏதாச்சும் ஒரு ஃபார்முலா இருக்கா ஒமேகாவை மாற்றுறதுக்குன்னா? அது வந்து டிரைவ் பண்ணிடலாம் நம்மளே. ஓகே, எந்த ஃப்ரீக்வன்சியில் ரெசனன்ஸ் அச்சீவ் ஆகுன்றது கண்டுபிடிப்போம் இப்போ. சரியா? ஸோ பாருங்கள், உங்களுக்கு ரெசனன்ஸ் கண்டிஷன்னா XL ஷுட் பி ஈக்குவல் டு XC, உங்கள் எல்லாருக்குமே தெரியும். கரெக்டாக? ரெசனன்ஸோட கண்டிஷன்னா XL ஷுட் பி ஈக்குவல் டு XC.
ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா எந்த ஃப்ரீக்வன்சியில் ரெசனன்ஸ் அச்சீவ் ஆகுன்றதை கண்டுபிடிக்க போகிறோம். ஓகே, ஸோ எக்ஸோட வேல்யூ என்ன? ஒமேகா இன்ட்டு எல். ஆக்சுவலாக ஒமேகா இன்ட்டு எல், பட் உங்களுக்கு ரெசனன்ஸ் ஃப்ரீக்வன்சி கண்டுபிடிக்கிறேன். ஸோ சின்ன ஒரு டிஃப்ரென்ஸ் க்ரியேட் ஆகணுன்றதுக்காக ஒமேகா நாட்ன்ற. ஓகே, ஒமேகா நாட்னா என்ன? ரெசனன்ஸ் ஆங்குலர் ஃப்ரீக்வன்சின்னு சொல்லலாம், இல்லை ஆங்குலர் ரெசனன்ஸ் ஆங்குலர் வெலாசிட்டின்னு சொல்லலாம். பட் இந்த இடத்துல வெலாசிட்டின்னு சொல்கிறதோட ஃப்ரீக்வன்சின்னு சொல்கிறது பெட்டர். ஓகே, ஒமேகா நாட் ஈக்குவல் டு ரெசனன்ஸ் ஆங்குலர் ஃப்ரீக்வன்சி. ஓகே, அதான் பெட்டராக இருக்கும். பட் ஒமேகா வந்து நீங்கள் ஆங்குலர் மொமெண்டம் இல்லை ஆங்குலர் வெலாசிட்டி வந்து கொஞ்சம் சொல்லிக்கலாம். பட் இந்த சாப்டருக்கு மோர் அக்யூரேட்டாக ஃப்ரீக்வன்சின்னு வச்சுக்கலாம். ஓகே, நவ் கம்மிங் பேக் டு திஸ் ஒமேகா இன்ட்டு எல் அண்ட் எக்ஸி என்னது 1/ஒமேகா இன்ட்டு சின்னு போட்டுக்கலாம். ஓகே, நான் ஒமேகா நாட்டுன்னு ஏன் போட்டிருக்கேன்? ரெசனன்ஸ் இண்டிகேட் பண்ணுறதுக்காக நாட்டுன்னு போட்டிருக்கேன். ஓகே, ஸோ இந்த கிராஸ் மல்டிப்ளை பண்ணால் ஒமேகா ஸ்கொயர் ஈக்குவல் டு 1/LCன்னு வருது. அப்போ ஒமேகா நாட் ஈக்குவல் டு 1/√LC. ஓகே, 1/√LC. அப்போ வந்து என்ன பண்ணிக்கலாம்? என்னோடய ரெசனன்ஸ் ஃப்ரீக்வன்சி கிடைக்கிறதுக்கு, ஆங்குலர் ஃப்ரீக்வன்சி கிடைக்கிறதுக்கு நான் என்ன பண்ணிக்கணும்? 1/√LC பண்ணனா எனக்கு எந்த ஆங்குலர் ஃப்ரீக்வன்சியில் வச்சு எனக்கு ரெசனன்ஸ் கிடைக்குமோ அந்த வேல்யூ கிடச்சிரும். ஓகே, பட் நமக்கு வந்து இப்போ ஒரு ரேடியோலாம் யூஸ் பண்ணுறோம்னாக்கா நம்மளால் ஒமேகாவை வச்சு நம்மளால் ஒன்றும் பண்ண முடியாது. கரெக்டாக? ரேடியோவில் உங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் என்ன மார்க்கிங் மாதிரி இருக்கும், 92, 93, 94, 94.5 அந்த மாதிரி இருக்கும். நீங்கள் ஜஸ்ட் என்ன பண்ணுங்க, அந்த ஆரோ மார்க்கில் கொண்டு போய் உங்களோட இது வச்சுருவீங்க, அந்த டியூனிங்கை கொண்டு போய் என்ன பண்ணுவீங்க, அந்த லைனில் வச்சுருவீங்க. அப்படி வச்சிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து ரேடியோவோட சவுண்ட் கேட்கும். கரெக்டாக? ஸோ அந்த ஒமேகா நோட்டை நம்ம என்ன பண்ணிக்கலாம், இன் டேர்ம்ஸ் ஆஃப் எஃப்னு எழுதிக்கலாம். அப்போ நம்ம வந்து ஃப்ரீக்வன்சியை வச்சு அது இப்போ அந்த லைனில் ஒன்றும் இல்லை, ஃப்ரீக்வன்சி தான் அந்த 92 அந்த மெஷர்மெண்ட்லாம் இருந்துச்சு, அது ஒன்றும் இல்லை, ஃப்ரீக்வன்சி தான். அந்த ஃப்ரீக்வன்சிக்கு ஏற்ற மாதிரி வச்சிட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து ரெசனன்ஸ் அச்சீவ் ஆகும். ஓகே, ஸோ அதுக்கு என்ன பண்ணுறேன், இந்த ஒமேகா நாட்டை ஸ்ப்ளிட் பண்ணுற 2πfன்னு எழுதிக்கிறேன். ஓகே, 2πf நாட்னு போட்டுக்கிறேன், ஏன்னா ரெசனன்ஸ் ஃப்ரீக்வன்சி வேணும். ஓகே, ஸோ இன் திஸ் ஃப்ரம் திஸ் நமக்கு என்ன கிடச்சிச்சு, ரெசனன்ட் ஃப்ரீக்வன்சியோட ஃபார்ம் என்ன, 1/2π இன்ட்டு √LC. ஓகே, இதுதான் வந்து ரெசனன்ட் ஃப்ரீக்வன்சி. ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ணிப்போம், நம்ம ஃப்ரீக்வன்சி இப்படி சேஞ்ச் பண்ண நமக்கு என்ன ஆகும், எல்லும் சியோட வேல்யூ மாறிக்கிட்டே வரும். எல்சியோட வேல்யூ மாறிச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக ஒமேகா மாறும். ஒமேகா மாறிச்சுன்னா உங்களுக்கு ரெசனன்ஸ் கண்டிஷன் வந்துடும். சரியா? கிளியர்? ஸோ இதெல்லாம் தான் இம்பார்ட்டன்ட் இப்போ வரைக்கும். சரியா? இது வரைக்கும் பார்த்துட்டிங்களா? கிளியரில்? இது வரைக்கும் சொன்ன கேஸ் தான் ஓவரில். ஓகே, இப்போ அடுத்து கொஞ்சம் கிராஃப்ஸ்லாம் இருக்குது, கிராஃப்லாம் பார்ப்போம். சரியா? சில கிராஃப்ஸ்லாம் இருக்குது. இப்போதைக்கு உங்களுக்கு எக்ஸலோட வேல்யூ என்ன தெரியும், எக்ஸல் ஈக்குவல் டு ஒமேகா இன்ட்டு எல். ஒமேகா எல் என்னன்னு போட்டுக்கலாம், 2πfLனு போட்டுக்கலாம். ஓகே, அதே மாதிரி எக்ஸி என்ன தெரியும், 1/ஒமேகா இன்ட்டு சின்னு தெரியும், அதை வந்து 1/2πfLனு போட்டுக்கலாம். ஓகே, இந்த ரெண்டு ஃபார்முலா தெரியும் உங்களுக்கு. ஓகே, ஆரோட வேல்யூ எதை டிபெண்ட் பண்ணியிருக்கு, டெஃபினெட்லி ஆரோட வேல்யூ டிபெண்ட் பண்ணிடல. ஓகே, அப்போ ஆப்வியஸாக இந்த ரெண்டு விஷயமும் ஃப்ரீக்வன்சியை டிபெண்ட் பண்ணியிருக்கு. பட் ஆர் இஸ் இண்டிபெண்ட் ஆஃப் எனிதிங். ஓகே, ஆர் இஸ் இண்டிபெண்ட் ஆஃப் எனிதிங். ஓகே, ஸோ இப்போ என்ன பண்ணுற, ஃபஸ்ட் கிராஃப் எதுக்குன்னா நம்ம ரெசிஸ்டன்ஸ், இண்டக்டர் அண்ட் கெப்பாசிட்டர், இந்த பக்கம் வந்து ரெசிஸ்டர், இண்டக்டர் அண்ட் கெப்பாசிட்டரோட வேல்யூ இருக்குது. இந்த இடத்துல ஃப்ரீக்வன்சி வர்சஸ் இந்த மூணு இந்த மூணுத்துக்கும் நம்ம பார்த்தோம்னாக்கா ஆர் வந்து எப்படி இருக்குது, ஆர் இஸ் இண்டிபெண்ட் ஆஃப் எஃப். ஓகே, அப்போ எஃப்ஐ எவ்வளோக்கு எவ்வளோ நான் மாற்றுறேனோ அதே அமௌண்ட்டை வந்து என்ன ஆகும் நமக்கு, ஆரும் மாற்றும். ஏன்னா ஆரும் எஃப்பும் வந்து மாற்றி சொல்கிற மாதிரி நம்ம இப்போ ஆரை பற்றி பார்த்துட்ருக்கோம்ல. ஸோ ஆர் இஸ் அ கான்ஸ்டன்ட். கரெக்டாக? ஆர் இஸ் நாட் டிபெண்ட் ஆன் எஃப். ஓகே, அப்போ நான் எஃப்ஐ என்ன தான் மாற்றினாலும் என்னோடய ஆர் வந்து சேஞ்ச் ஆகாது. ஐம் ரைட்? ஆர் இஸ் அ கான்ஸ்டன்ட். ஸோ கேன் ஐ ரைட் இட் அஸ் லைக் திஸ்? ஓகே, ஸோ நான் என்ன பண்ணிட்டேன், ப்ளாட்டை வந்து இப்படி போட்டுட்டேன், ஆர் வந்து இங்கே வந்துடுச்சு. ஓகே, அதே மாதிரி எக்ஸ்எல் பார்த்தோம்னா எக்ஸ்எல் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு வாட், உங்கள் எஃப். அப்போ எஃப் எவ்வளோக்கு எவ்வளோ மாறுதோ அதுக்கேற்ற மாதிரி எனக்கு எக்ஸ்எல்லும் வந்து இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே போகும். சரியா? ஸோ ஐ எம் ட்ராயிங் எக்ஸ்எல் லைக் திஸ். ஓகே, டைரக்ட்லி ப்ரொபோஷனல்னா இப்படி வரைகிறேன். அண்ட் எக்ஸி வந்து இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனல் டு எஃப். உங்களுக்கு பார்த்தாலே தெரியுது, எக்ஸி இஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனல் டு எஃப். இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனலுக்கு கிராஃப் எப்பவும் இப்படி தான் வரைவோம். கரெக்டாக? ஸோ இப்படி வரைஞ்சிட்டேன். ஓகே, ஸோ இதுதான் வந்து ரிலேஷன் பிட்வீன் ஆர், எக்ஸி அண்ட் எக்ஸ்எல் வர்சஸ் ஃப்ரீக்வன்சி கிராஃப். ஓகே, இப்போ இந்த கிராஃப் நம்ம நல்லா ஒத்து பார்த்தோம்னா ஒரு பாயிண்டில் எக்ஸியும் எக்ஸ்எல்லும் மீட் ஆகுது. ஓகே, இந்த பாயிண்டில் வேல்யூ பாருங்கள், இந்த இடத்துலையும் எக்ஸி, இந்த இடத்துல எக்ஸ்எல். ஓகே, ஸோ கேன் ஐ சே எக்ஸி இஸ் ஈக்குவல் டு எக்ஸ்எல் அட் திஸ் பர்டிகுலர் பாயிண்ட். ஓகே, இந்த பாயிண்ட் தான் என்ன சொல்லுவோம், ரெசனன்ட் ஃப்ரீக்வன்சின்னு சொல்லுவோம், எஃப் நாட். ஓகே, இந்த எஃப் நாட் அச்சீவ் பண்ணுவோம் நம்ம அந்த ரேடியோ டியூனிங்கை வச்சு என்ன பண்ணுவோம், இந்த எஃப் நாட்டை நம்ம அச்சீவ் பண்ணோம்னா ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும், எக்ஸ்எல்லும் எக்ஸியும் வந்து இந்த பாயிண்டில் வந்து நின்றுடும். ஓகே, ஸோ அப்போ வந்து ரெசனன்ஸ் கண்டிஷன் வந்துடும். சரியா? ஸோ இது வந்து ஃபர்ஸ்ட் கிராஃப். செகண்ட் கிராஃப் வந்து இம்பீடன்ஸ்க்கும் எஃப்க்கும் நடுவில் வரைவோம். ஓகே, இம்பீடன்ஸோட வேல்யூ என்னது, இம்பீடன்ஸ்க்கும் ஃப்ரீக்வன்சிக்கும் ஒரு கிராஃப் வரைவோம். இம்பீடன்ஸோட வேல்யூ என்ன, ஆர் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ்எல் மைனஸ் எக்ஸி ஹோல் ஸ்கொயர். கரெக்டாக?
இம்பிடன்ஸோட வேல்யூ R² + XL - XC ஹோல் ஸ்கொயர். ஓகே, இந்த XL - XCயை நான் ஸ்ப்ளிட் பண்ணுறேன். XL வந்து 2πFLனு போட்டுக்கலாம், XCயை வந்து 1/2πFCன்னு போட்டுக்கலாம். ஓகே, இது வரைக்கும் கிளியரா? இதோட ஹோல் ஸ்கொயர் இருக்குது. ஓகே, இப்போ நீங்கள் சொல்லுங்கள், இப்போ இந்த கிராஃப் வரையணும் நம்ம. ஓகே, இனிஷியலாக இப்போ எஃப் வந்து நான் ரொம்ப மினிமமாக வச்சுக்கிறேன். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் என் எஃப் வந்து நான் இந்த இடத்துல வச்சுருக்கேன். எஃபோட வேல்யூ வந்து ரொம்ப மினிமமாக இருக்குது, 0ல் இருக்குன்னு வச்சுப்போமே. எஃபோட வேல்யூ 0 வந்தால் ஜெட்டோட வேல்யூ எப்படி இருக்குது? எஃபோட வேல்யூ 0 ஆச்சுனாக்கா, ஃபார் எக்ஸாம்பிள் ரொம்ப மினிமமாக இருக்குது இந்த இடத்துல 0.1 இருக்குது எஃபோட வேல்யூ. பட் இந்த இடத்துல என்ன இருக்குது? 1/Fன்னு இருக்குது. ஓகே, 1/0.1. அப்போ இந்த வேல்யூ ரொம்ப பெரிய வேல்யூ ஆகிடுது, இந்த வேல்யூ ரொம்ப சின்ன வேல்யூவாக இருக்குது. கரெக்டாக இல்லையா? இப்போ எஃபோட வேல்யூ வந்து 0.1 நீங்கள் வச்சா இந்த இடத்துல எனக்கு 0.1 வருது. பட் இந்த இடத்துல -1/0.1ன்னு வருது. கரெக்டாக? அப்போ 1/, ஒரு ரொம்ப சின்ன வேல்யூ வில் கிவ் யூ ரொம்ப பெரிய வேல்யூ. அப்போ இந்த இடத்துல ரொம்ப சின்ன வேல்யூ மைனஸ் ரொம்ப பெரிய வேல்யூ. அப்போ இதோட டிஃப்ரென்ஸ் எப்படி இருக்கும்? இதோட டிஃப்ரென்ஸும் பெருசாக இருக்கும். இதோட டிஃப்ரெண்ட் பெருசாக இருந்தால் ஆப்வியஸாக உங்களுக்கு Z என்ன ஆகிடும்? இன்க்ரீஸ் ஆகிடும். ஏன்னா இங்கே வந்து ப்ளஸ் பண்ணுறோம். ஓகே, அப்போ ஜெட்டோட வேல்யூ இன்க்ரீஸ் ஆகுது. எப்போ இன்க்ரீஸ் ஆகுது? இஃப் மை எஃப் இஸ் லெஸ் அப்போ என்ன ஆகுது? இந்த டிஃப்ரென்ஸ் வந்து பெருசாகுது. இந்த டிஃப்ரென்ஸ் பெருசானா ஆட்டோமேட்டிக்காக என்னோட இம்பிடன்ஸோட வேல்யூவும் பெருசாக இருக்குது. ஓகே, அப்போ என் எஃப் எவ்வளோக்கு எவ்வளோ சின்னதாக இருக்கோ அவ்வளோக்கு எவ்வளோ என்னோட Z வேல்யூ பெருசாக இருக்குன்னு சொல்லலாம். ஓகே, அப்போ இந்த இடத்துல ஃபார் எக்ஸாம்பிள் என் Z இங்கே இருக்குது, என்னோடய எஃபோட வேல்யூ கம்மியாக இருந்தால் கூட என் Zோட வேல்யூ இங்கே இருக்குது. ஓகே, இப்போ நான் என்ன பண்ணுறேன்? இப்போ ரொம்ப பெரிய வேல்யூ எடுத்துட்டேன். என்னது? எஃப் வந்து ரொம்ப பெரிய வேல்யூ எடுத்துட்டேன். ஓகே, சம்வேர் எஃப் நமக்கு எங்கே இருக்குன்னு வச்சுப்போம். ஓகே, ரொம்ப பெரிய வேல்யூ எடுத்துட்டேன். இப்போ இந்த இடத்துல ஒரு பெரிய வேல்யூ இருக்குது. இந்த இடத்துல 1/, ரொம்ப பெரிய வேல்யூ வில் கிவ் யூ அ ஸ்மால் வேல்யூ. இது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான். 1/, ரொம்ப பெரிய வேல்யூ வில் கிவ் யூ வெரி ஸ்மால் வேல்யூ. ஓகே, அப்போ இந்த இடத்துல ஒரு ரொம்ப பெரிய வேல்யூ மைனஸ் வெரி ஸ்மால் வேல்யூ. இதோட டிஃப்ரென்ஸ் எப்படி இருக்கும்? கண்டிப்பாக அகெயின் இதோட டிஃப்ரென்ஸ் பெருசாக இருக்கும். கரெக்டாக, இதோட டிஃப்ரென்ஸ் வந்து பெருசாக இருக்கும். அப்போ இதோட டிஃப்ரென்ஸ் பெருசாக இருந்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக ஜெட்டோட வேல்யூவும் பெருசாகிடும். கரெக்டாக, அப்போ எப்போ நான் வந்து எஃப்எல் லார்ஜராக வைக்கிறேனோ அப்போயுமே என்ன ஆகுது? எனக்கு Z வந்து லார்ஜராக இருக்குது. ஓகே, எஃபோட வேல்யூ சின்னதாக வச்சாலும் Z லார்ஜராக வருது. எஃபோட வேல்யூ லார்ஜராக வச்சாலும் Zோட வேல்யூ வந்து எனக்கு பெருசாக தான் இருக்குது. ஓகே, ஸோ அதை வந்து ப்ளாட் பண்ணிக்கிட்டேன். ஓகே, பட் என்ன ஆகும்? இந்த வேல்யூ வந்து கொஞ்சம் கம்மி ஆகிட்டு வந்துடும். ஒரு பாயிண்ட்டுக்கு அப்புறம் திருப்பி கொஞ்சமாக அதிகமாகிட்டு போகும். ஓகே, ஸோ இதோட கிராஃப் வந்து இப்படி இருக்கும். Z வாசஸ் ஃப்ரீக்வன்சிக்கு கிராஃப் வந்து இப்படி இருக்கும். ஓகே, ஸோ என்ன ஆகுது? ஃபஸ்ட்டு அதிகமாக இருக்கும், அப்புறம் கம்மி ஆகிட்டே வரும். ஒரு பாயிண்டில் வந்து மினிமம் ஆகிட்டு அதுக்கப்புறம் வேல்யூ திருப்பி அதிகமாக ஆரம்பிச்சிடும். ஓகே, ஸோ இந்த மினிமம் வேல்யூ தான் என்னது? மினிமம் இம்பிடன்ஸ் சொல்லுவோம். மினிமம் இம்பிடன்ஸ் எவ்வளோ வேல்யூ இருக்கும்? 6 இருக்கும். ஓகே, Z மினிமம் வந்து இங்கே இருக்குது. ஓகே, Z மினிமம் ஈக்குவல் டு ரெசிஸ்டன்ஸோட வேல்யூ. புரிஞ்சா? ஓகே, அண்ட் இந்த மினிமம் ரெசிஸ்டன்ஸ், இந்த மினிமம் Z வேல்யூவில் வர ஃப்ரீக்வன்சி தான் என்னது? F0 ரெசனன்ஸ் ஃப்ரீக்வன்சி. புரிஞ்சா? 2 கிராஃப் ஓகே கிளியரில்? அடுத்த கிராஃப் போகலாமா? சரி, அடுத்த கிராஃப் என்னென்னா I0க்கும் Fக்கும் நடுவில் இருக்கிறது. ஓகே, I0ஓட ஃபார்மில் என்ன? I0 ஈக்குவல் டு V0 Zன்னு உங்களுக்கு தெரியும். இது 2 கிடையாது, Z. V0 Z. நல்லா யோசிச்சு சொல்லுங்கள். ஆட் ரெசனன்ஸ். இப்போ என்னோடய Z வேல்யூ ரொம்ப கம்மியாக இருக்குது. ஓகே, அப்போ என்ன அர்த்தம்? என் ஃப்ரீக்வன்சி ரொம்ப கம்மியாக இருக்குன்னு அர்த்தம். கரெக்டு தானே? ஸோ என்ன ஆகிடுச்சு? இன்னொரு விஷயத்தையும் கவனிங்க. I0 மேக்ஸ் ஈக்குவல் டு V0/Rன்னு வரும். கரெக்டாக? நம்ம ஆல்ரெடி டெரைவ் பண்ணியிருக்கோம்னு நினைக்கிறேன். I0 மேக்ஸ் ஈக்குவல் டு V0/R. கரெக்டு தான்? I0 ஈக்குவல் என்னது? V0 Z. ஓகே, மேக்ஸிமம் கரண்ட் எப்போ வரும்? எனக்கு Zோட வேல்யூ மினிமம். அப்போ இப்போ Rயில் தான் மினிமம் ஆகுது. அப்போ V0/R ஈக்குவல் டு மேக்ஸிமம் கரண்ட் வருது. சரியா? இப்போ என் ஃப்ரீக்வன்சியை நான் ரொம்ப கம்மி வச்சுட்டேன். ஓகே, இந்த இடத்துல என் ஃப்ரீக்வன்சி ரொம்ப கம்மியாக இருக்குது. உங்கள் எல்லாருக்கும் என்ன தெரியும்? ஃப்ரீக்வன்சி கம்மியாக இருந்தால் Zோட வேல்யூ எப்படி இருக்கும்? அதிகமாகும்னு தெரியும். கரெக்டாக? ஃப்ரீக்வன்சி கம்மியாக இருந்தால் Zோட வேல்யூ அதிகம். Zோட வேல்யூ அதிகமாக இருந்தால் எனக்கு I0 எப்படி இருக்கும்? மினிமமாக இருக்கும். ஸோ இந்த இடத்துல அதனால தான் I0 கம்மி. ஓகே, அதுவே திரும்பவும் என்ன பண்ணுறேன்? ஃப்ரீக்வன்சியை வந்து நான் அதிகமாக்குறேன். அப்போ திரும்பவும் Zோட வேல்யூ அதிகமாக இருக்குது. அப்போ திரும்பவும் I0 வந்து கம்மியாக இருக்கும். ஸோ இந்த இடத்துல I வந்து மினிமமாக இருக்குது. பட் தேர் வில் பி ஒன் பர்டிகுலர் பாயிண்ட் வேர் மை Z வில் பி மினிமம். ஓகே, அப்போ எந்த இடத்துல Z மினிமமாக இருக்கோ அப்போ அந்த இடத்துல எனக்கு I வந்து மேக்ஸிமமாக இருக்கும். ஓகே, ஸோ அந்த மேக்ஸிமம் கரண்ட் தான் இங்கே இருக்குது. ஓகே, புரிஞ்சா? ஸோ இப்படி வரும் இதோட கிராஃப். ஐக்கும் எஃப்க்கும் நடுவில் இருக்க கிராஃப் இப்படி வரும். ஓகே, ஸோ இந்த ஃபார்முலா படி பார்த்தோம்னாலும் தெரியுதும், எந்த இடத்துல R வந்து ரொம்ப மினிமமாக இருக்குமோ அப்போ தான் I மேக்ஸிமமாக இருக்கும். I0 வந்து மேக்ஸிமமாக இருக்கும். R எந்த இடத்துல மினிமமாக இருக்கும்? when your Z is what? whenever Z is minimum. புரிஞ்சா? ஸோ அதனால தான் வந்து இந்த கிராஃப் இப்படி இருக்குது. ஓகே, இந்த 3 கிராஃப் புரிஞ்சா? ஓகே, அண்ட் பவருக்கும் கிராஃப் இப்படி தான் வரும். ஓகே, பவர் வாசஸ்
ஃப்ரீக்வன்சிக்கும் கிராஃப் வந்து ஐ மாதிரியே தான் வரும். சரியா? ஸோ பவரோட பார்த்துருவோம். பவர் ஆவரேஜ் எப்படி கொடுத்துருப்போம்? விஆர்எம்எஸ் இன்டூ ஐஆர்எம்எஸ் காஸ் ஃபைன்னு கொடுத்துருப்போமா? பி ஆவரேஜ் ஈக்குவல் டு விஆர்எம்எஸ் ஐஆர்எம்எஸ் இன்டூ காஸ் ஃபை. காஸ் ஃபையோட வேல்யூ என்ன வரும்? ஃபையோட வேல்யூ அட் ரெசனன்ஸ் 0. am I right or wrong? நல்லா யோசிச்சு சொல்லுங்கள். அட் ரெசனன்ஸ் ஃபையோட வேல்யூ 0. ஏன் 0 சொல்கிறேன்? பிகாஸ் ஆர் எக்ஸ்எல் அண்ட் எக்ஸ்சி ரெண்டு கேன்சல் அவுட் ஆகுது. மீன் என்ன இருக்குது? வெறும் ஆர் மட்டும் தான் இருக்குது. அப்போ ஃபேஸ் டிஃப்ரென்ஸே இருக்காது. ஓகே, ரெசிஸ்டிவ் சர்க்யூட்டில் ஃபேஸ் டிஃப்ரென்ஸே இருக்காது. அதனால் காஸ் ஃபையோட வேல்யூ 1. ஓகே, அப்போ என்ன போட்டுக்கலாம்? பி ஆவரேஜ் ஈக்குவல் டு விஆர்எம்எஸ் இன்டூ ஐஆர்எம்எஸ். விஆர்எம்எஸ் என்ன போட்டுக்கலாம்? I0/√2, ஐஆர்எம்எஸ் I0/√2ன்னு போட்டுக்கலாம். ஸோ ஃபைனலாக என்ன போட்டுக்கலாம்? V0 இன்டூ I0 டிவைடட் பை 2ன்னு போட்டுக்கலாம். V0 இன்டூ I0 டிவைடட் பை 2ன்னு போட்டுக்கலாம். இப்போ இந்த V0க்கு இந்த ஃபார்முலாவில் போடலாமா? இந்த I0ன்றது மேக்ஸிமம் கரெக்டாக பீக் கரண்ட். ஓகே, அப்போ இந்த V0 கேன் ஐ ரைட் இட் இந்த ஃபார்முலாவில் வச்சு, ஓகே, இங்கே மேலே போட்டிருக்க ஃபார்முலா வச்சு கேன் ஐ ரைட் அஸ் I0 மேக்ஸ் இன்டூ ஆர். ஓகே, அந்த ஃபார்முலா இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுறேன். அப்போ என்ன வரும்? I0² இன்டூ ஆர் டிவைடட் பை 2ன்னு வரும். ஓகே, பவரோடது. ஓகே, அப்போ பாருங்கள், பவரும் கரண்ட்டும் டைரெக்ட்லி ப்ரொபோஷனல். ஸோ அதனால தான் வந்து என்ன ஆயிடுச்சு? பவருக்கும் கிராஃப் வந்து இதே மாதிரி வரும். கரண்ட்டுக்கு எப்படி வரைஞ்சோமோ அதே மாதிரி வரும். ஓகே, புரிஞ்சா? ஸோ இதெல்லாம் தான் இதோட கான்செப்சுவலான விஷயங்கள். சரியா? இது வரைக்கும் எல்லாமே புரிஞ்சா? ரெசனன்ஸ் என்னன்ட்டு. ஓகே, ஸோ இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம வந்து இதோட அப்ளிகேஷனில் போவோம். சரியா? எனக்கு ரெசனன்ஸ் ஃப்ரீக்வன்சி கொண்டு வரணுன்னாக்கா என்ன பண்ணணும்? நான் என்னோடய சியும் எல்லையும் நான் வந்து என்ன பண்ணணும்? மாற்றணும். ஓகே, நம்ம ரேடியோவில் அதுதான் பண்ணுவோம். ரேடியோவில் நம்ம ஒரு நாப் மாதிரி இருக்கும், அந்த நாபை சுற்றிட்டு இருப்போம்ல, அந்த நாபை சுற்றினா நமக்கு சேனல் மாறுது. அப்போ நம்ம என்ன பண்ணுவோம்னா, ஆக்சுவலாக சியும் எல்லோட வேல்யூ மாற்றிட்டு இருப்போம். நம்ம அப்படி சுற்றுறதுனால சி அண்ட் எல்லோட வேல்யூ மாறிக்கிட்டே வரும். ஓகே, பட் ஆர் வந்து மாறாது. ஓகே, ஆர் வந்து மாறாது. அப்போ ஃப்ரீக்வன்சிக்கும் ஆருக்கும் சம்மந்தம் இல்லை. ஓகே, ஃப்ரீக்வன்சிக்கும் ஆருக்கும் சம்மந்தம் இல்லை. ஓகே, பட் நீங்கள் வந்து இப்போ ஒரு சேனல் வைக்கிறீங்க. ஓகே, அந்த சேனல் உங்களுக்கு ரொம்ப கிளியராக தெளிவாக கேட்கணும்னாக்கா உங்களுக்கு சி அண்ட் எல்லை மட்டும் டிபெண்ட் பண்ணியில்ல, ஆறு மெயின் ரோல் ப்ளே பண்ணும். ஏன் அப்படி சொல்கிறேன்னா, இந்த இடத்துல இந்த ஃபார்முலா பார்த்தோம்ல, I0 மேக்ஸிமம் பீக் கரண்ட்டுக்கு என்ன ஃபார்முலா வந்துச்சு? V0 டிவைடட் பை ஆர்னு வந்துச்சு. கரெக்டாக? அப்போ எனக்கு ஆர் எவ்வளோக்கு எவ்வளோ மினிமமாக இருக்கும் அவ்வளோக்கு எவ்வளோ என் கரண்ட் மேக்ஸிமமாக இருக்கும். சரியா? ஆல்தோ எனக்கு வந்து ஃப்ரீக்வன்சிக்கும் சியும் எல்லுக்கும் ரிலேஷன் இல்லை, கனெக்ஷன். ஐ மீன் சி அண்ட் எல்லுக்கும் ஃப்ரீக்வன்சிக்கும் மட்டும்தான் கனெக்ஷன் இருக்குது, ஆருக்கும் ஃப்ரீக்வன்சிக்கும் கனெக்ஷன் இல்லை. ஓகே, அதுக்காக நம்மளோட அந்த டியூனிங்கில் வந்து நம்ம ஆரோட ரோல் இல்லைன்னு அர்த்தம் கிடையாது. ஓகே, சி அண்ட் எல்லை வச்சு நீங்கள் ஃப்ரீக்வன்சியை மாற்றி கொண்டு வந்துடுவீங்க. பட் உங்கள்கிட்ட ஒருவேளை ரெசிஸ்டன்ஸோட வேல்யூ கம்மியாக இருந்துச்சுனாக்கா நீங்கள் என்ன தான் டியூன் பண்ணி கொண்டு வந்தாலும் உங்களுக்கு வந்து கிளாரிட்டி கிடைக்காது, கிளியராக கேட்காது நீங்கள் வைக்கிற சேனல். ஓகே, ஏன்னா கரண்ட்டை வச்சு தான் கிளாரிட்டி கிடைக்கும், கரண்ட்டை வச்சு தான் பவர் இருக்குது. கரெக்டாக? பவர் அண்ட் கரண்ட்டாக டைரெக்ட்லி ப்ரொபோஷனல்னு பார்த்தோம். அப்போ எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் கரண்ட் அதிகமாக அதுக்கு செலுத்துகிறீங்களோ அவ்வளோக்கு எவ்வளோ உங்களுக்கு வந்து பவர் அதிகமாக இருக்கும். ஸோ உங்களுக்கு வந்து கேட்குறதுக்கு தெளிவாக இருக்கும். சரியா? ஸோ இன்னும் கொஞ்சம் ஃபேக்டர்ஸ்லாம் இருக்குது, அதை பற்றிலாம் பார்ப்போம். இப்போதைக்கு I0 மேக்ஸிமமாக இருந்தால் தான் உங்களுக்கு வந்து கிளாரிட்டி கிடைக்கும்னு வச்சுக்கோங்க. ஓகே, பட் ஸோ மேக்ஸிமம் கரண்ட் இஸ் டிபெண்ட் ஆன் I0. ஓகே, பட் உங்களோட ரெசனன்ட் ஃப்ரீக்வன்சி எது டிபெண்ட் பண்ணியிருக்கு? சி அண்ட் எல்லை வச்சு. ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பாருங்களேன், இப்போ இந்த கேஸ் எடுத்துப்போம். 3 இடத்துலையும் எனக்கு என்ன ஆகிடுச்சு? பீக் வேல்யூ சேமாக வருதுன்னு வச்சுப்போம். ஓகே, பட் இந்த சர்க்யூட்டில் எனக்கு ரெசிஸ்டன்ஸ் வந்து ஆர், இந்த சர்க்யூட்டில் ரெசிஸ்டன்ஸ் வந்து 2R, இந்த சர்க்யூட்டில் ரெசிஸ்டன்ஸ் வந்து 4R இருக்குது. ஓகே, இதோட 3த்தோட ஃப்ரீக்வன்சியும் சேம் தான், F0 தான், சேம் ரெசனன்ட் ஃப்ரீக்வன்சியில் தான் 3மே வருது. ஓகே, பட் எனக்கு கரண்ட்டோட வேரியேஷன் இதுக்கு மேக்ஸிமம், இதுக்கு மினிமம், இதுக்கு ரொம்ப மினிமம். ஓகே, அப்போ நான் இது 3த்தில் வச்சு கேட்டேன்னா எந்த சவுண்ட் எனக்கு ரொம்ப கிளியராக கேட்கும்னா ஃபர்ஸ்ட் இருக்கிறது தான். ஓகே, ஏன்னா ஆப்வியஸாக இதில் வந்து ரெசிஸ்டன்ஸ் வந்து வேல்யூ வந்து என்ன இருக்குது? கம்மியாக இருக்குது. ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ கம்மியாக இருக்குன்னா கரண்ட்டோட வேல்யூ அதிகமாக இருக்குது. ஸோ அதனால் ஃப்ரீக்வன்சி இதே சேம் ஃப்ரீக்வன்சியில் எனக்கு இந்த ரெசிஸ்டன்ஸ் இருக்க சர்க்யூட் வந்து ரொம்ப நல்ல சவுண்ட் கொடுக்கும். சரியா? புரிஞ்சா? இது வரைக்கும் கிளியரில்? ஸோ இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக அப்ளிகேஷன் பற்றி பார்ப்போம். ஓகே, எப்படி வந்து நம்ம ரேடியோலாம் ஒர்க் ஆகுதுன்னு பார்ப்போம். இந்த ரெசனன்ஸோட அப்ளிகேஷன் என்னென்னு பார்ப்போம். சரியா? சரி, ஓகே. இப்போ உங்களுக்கு ஜென்ரலாக அட்மாஸ்பியரில் என்ன ஆகும்னா நிறைய எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ஸ் போயிட்டுருக்கோண்டா. ஓகே, நிறைய இஎம்ஐ வேவ்ஸ் வந்து ஜென்ரேட் ஆகிட்டுருக்கு, போய்கிட்டே இருக்குது. ஓகே, நமக்கு கண்ணுக்கு கூட தெரியாமல் லைக் ரொம்ப அதிகமான ஒரு கவுண்ட்டில் போய்கிட்டு இருக்குது. சரியா? இப்போ நான் என்ன பண்ணுறேன், இந்த மாதிரி இப்போ இந்த இஎம்ஐலலாம் உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் சிம்பிளிசிட்டியாக இருக்கணும்னா இதை ஒரு எஃப்எம் ஸ்டேஷனாக சொல்கிறேன்.
92.5 FM, 93.5 பிக் எஃப்எம் அண்டு 98.3 அண்ட் வேறு என்ன இருக்குது, ரேடியோ மிர்ச்சி, அது எல்லாத்தோட ஃப்ரீக்வன்சியும் இப்படி தான் வந்து பரவி கிடக்கு. சரியா, 92.5 எடுத்துப்போம். ஓகே, உங்களுக்கு இந்த ஃப்ரீக்வன்சி தான் கேட்கணுன்னு ஆசைப்பட்றீங்க. ஓகே, என்ன வரும் இதுக்கு டேக்லைன் சம்திங் 92.5 பிக் எஃப்எம், இது பொழுதுபோக்கின் உச்சக்கட்டம் அப்படிலாம் வரும். இந்த காலத்தில் இப்போ எப்படி இருக்குன்னு தெரில. லைக் நான் அப்போல்லாம் எஃப்எம் கேட்டுருக்கப்போ வரும் அந்த டியூன் நல்லாயிருக்கும். சரி, ஓகே. ஸோ என்ன ஆகிடுச்சு, இந்த மாதிரி ஃப்ரீக்வன்சிஸ் வந்து நிறைய இருக்குது. ஓகே, நம்ம அட்மாஸ்பியரில். இப்போ நான் என்ன பண்ணிட்டேன், என் கையில் ஒரு ரேடியோ வச்சுருக்கேன். அந்த ரேடியோவில் என்ன இருக்கும், அந்த ரேடியோவில் ஆண்டனா இருக்கும். கரெக்டாக அந்த ஆண்டனா என்ன பண்ணும், இந்த மாதிரி நான் அட்மாஸ்பியரில் திறந்து நல்லா வச்சுட்டேன். ஓகே, ஸோ இப்படி வைக்கிறதுனால என்ன ஆகுதுன்னா, அந்த ஆண்டனா இருக்குல்ல, இப்போ இந்த எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ஸ்லாம் என்ன பண்ணுவோம், இந்த ஆண்டனாக்கு இன்டியூஸ் ஆகும். இன்டியூஸ் ஆகுதுன்னா நான் இப்போ இந்த இடத்துல வெறும்னே ஆண்டனா வச்சுருக்கேன். இப்போ இந்த இடத்துல வந்து ஒரு வேவ் அனுப்புகிறேன். அப்போ என்ன ஆகும், இந்த வேவ் எப்படி மூவ் ஆகுது அதே மாதிரி இந்த ஆண்டனாவும் மூவ் ஆக ட்ரை பண்ணும். கரெக்டாக. ஸோ என்ன ஆகுது, ஒரு இன்டியூஸ்ட் இஎம்எஃப் கிரியேட் ஆகும், இஎம்டபிள்யூ கிரியேட் ஆகும். ஓகே, அப்போ இந்த அட்மாஸ்பியரில் எவ்வளோ வேவ்ஸ் இருக்கோ, ஓகே, எத்தனை வேவ்ஸ் இருக்கோ அத்தனை வேவ்ஸுமே என்ன ஆகும், நம்ம ஆண்டனாவில் வந்து ட்ராவல் பண்ணும். ஓகே, எல்லா வேவுமே உங்களுக்கு தேவைப்பட்டது 92.5 மட்டும்தான். பட் இருந்தாலும் உங்களுக்கு மற்ற சேனல்ஸோட வேவ்ஸும் வந்து உங்கள் ஆண்டனாவில் வந்து இன்டியூஸ் ஆகும். ஓகே, எல்லா இஎம்எஃப்பும் இன்டியூஸ் ஆகுது. ஓகே, இப்போ என்ன ஆகும், இந்த இன்டியூஸ் ஆன இஎம்டபிள்யூ எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ் எல்லாமே ஒரு இஎம்எஃப் ஒரு வோல்டேஜ் வந்து இன்டியூஸ் பண்ணும் இந்த ஆண்டனாவில். நல்லா யோசிச்சு சொல்லுங்கள். இந்த இடத்துல இஎம்டபிள்யூ நிறைய இன்டியூஸ் ஆகிடுச்சு. ஓகே, இன்டியூஸ் ஆன இஎம்டபிள்யூ எல்லாமே ஒரு இன்டியூஸ் வோல்டேஜ் வந்து கொடுக்கும். ஓகே, இன்டியூஸ்ட் வோல்டேஜ் கான்செப்ட்லாம் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் ஆல்ரெடி. சரியா, இப்போ என்ன ஆகுது, என் ரேடியோவில் வந்து நான் என்ன பண்ணியிருப்பேன், எல்சிஆர் சர்க்யூட் வச்சுருப்பேன். ஓகே, இதுதான் என்னோடய ரேடியோ. இப்போ ஓகே, என் ரேடியோவில் என்ன பண்ணிட்டேன், நான் ஒரு எல்சிஆர் சர்க்யூட் வச்சுருக்கேன். ஓ கமான். ஸோ இதான் என் ரேடியோ. இந்த ரேடியோவில் நான் எல்சிஆர் சர்க்யூட் வச்சுருக்கேன். ஓகே, இப்போ இந்த இன்டியூஸ்ட் இஎம்எஃப் இந்த ஆண்டனாவில் வந்து ஒரு இஎம்எஃப் இன்டியூஸாக இருக்குல்ல. ஓகே, இந்த இஎம்எஃப்னு சொல்லக்கூடாதுரா, இஎம்டபிள்யூ. நான் ஒரு வேளை இஎம்எஃப்னு சொன்னால் நீங்கள் புரிஞ்சுக்கோங்க, இஎம்டபிள்யூ. ஓகே, ஸோ இந்த இஎம்டபிள்யூ என்ன ஆகுது, நம்ம எல்சிஆர் சர்க்யூட்டுக்கு இன்டியூஸ் ஆகும். ஓகே, எப்படின்னா இன்டியூசேஷனால். ஓகே, அதை பற்றி நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம்டா. சரியா, ஜஸ்ட் சிம்பிள் ஞாபகம் வச்சுக்கோங்க, இன்டியூஸ் ஆகுது. இங்கே இருக்க அந்த வைப்ரேஷன்ஸ் தான் இங்கே வருதுன்னு நினச்சிக்கோங்க, அவ்வளோதான். ஓகே, இங்கே இருக்க இஎம்டபிள்யூ எல்லாமே இங்கே வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது நம்ம எல்சிஆர் சர்க்யூட்டில். ஓகே, இப்போ நம்ம எல்சிஆர் சர்க்யூட்டில் நிறைய கைண்ட் ஆஃப் இஎம்டபிள்யூஸ் இருக்குது. ஓகே, நிறைய ஃப்ரீக்வன்சிஸ் வந்து போகுது. 93.5, 92.5, 98.3 என்னென்ன ஃப்ரீக்வன்சிலாம் இருக்கோ எல்லா ஃப்ரீக்வன்சியும் போகுது. ஓகே, இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க, உங்களுக்கு இந்த ஸ்டேஷன் தான் வேணும், 92.5 தான் வேணும். அப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க, ரேடியோ நாபை டியூன் பண்ணுறீங்க. ஓகே, நாப் இப்படி திருப்பும்போது என்ன ஆகுது, நீங்கள் ஆக்சுவலாக சியோட வேல்யூ அட்ஜஸ்ட் பண்ணுறீங்க. இப்போல்லாம் வந்து எல்லோட வேல்யூ அட்ஜஸ்ட் பண்ணுற மாதிரிலாம் வந்திருக்கு. பட் ஓல்டர் கேஸ்லாம் வெறும் சியோட வேல்யூ மட்டும் தான் நம்மளால் அட்ஜஸ்ட் பண்ண முடியும். இப்போ போட் எல் அண்ட் சி ரெண்டு வேல்யூவும் அட்ஜஸ்ட் ஆகும். சரி, ஸோ நாபோட வேல்யூ வந்து நீங்கள் திருப்ப சியோட வேல்யூ அட்ஜஸ்ட் ஆகிட்டே வரும். ஓகே, சியோட வேல்யூ அட்ஜஸ்ட் ஆகி எங்கே வரும்னா, நீங்கள் தேவைப்பட்ட அந்த 92.5 வர வரைக்கும் சியோட வேல்யூ அட்ஜஸ்ட் பண்ணிகிட்டே இருப்பீங்க. ஓகே, பட் ஆஸ் சூன் அஸ் நீங்கள் 92.5 அந்த எஃப்எம்க்கு வந்தீங்களோ, ஓகே, உங்களுக்கு தேவையான ஃப்ரீக்வன்சி அந்த ரெசனன்ட் ஃப்ரீக்வன்சியை அச்சீவ் பண்ணிங்களோ, ஓகே, அப்போ என்ன ஆகும், அந்த மேக்ஸிமம் கரண்ட் ஃப்ளோ ஆக ஆரம்பிச்சிடும் அந்த ஃப்ரீக்வன்சியில். ஓகே, ஸோ இவ்வளோ நாள் என்ன ஆகிட்ருக்கும், அப்படியே ஸ்லோவாக கரண்ட் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். ஓகே, பட் நீங்கள் ஒன்ஸ் அந்த ரெசனன்ஸ் ஃப்ரீக்வன்சி அச்சீவ் பண்ணதுக்கப்புறம் என்ன ஆகும், கரண்ட் வந்து இப்படி ஆகும். கிராஃப் இப்போ தான் உங்களுக்கு போட்டு காமிச்சேன், கரண்ட்டோட கிராஃப். ஓகே, ஸோ அட் ரெசனன்ஸ் என்ன ஆகும், எனக்கு மேக்ஸிமம் கரண்ட் வந்து பீக் கரண்ட் அச்சீவ் ஆகும். ஒன்ஸ் எனக்கு பீக் கரண்ட் அச்சீவ் ஆனால் பவர் பீக்காக இருக்கும். அப்போ இந்த இடத்துல எனக்கு வந்து சவுண்ட் அதிகமாக கேட்கும், கிளாரிட்டி அதிகமாக இருக்கும். ஓகே, கிளாரிட்டியை பற்றி இன்னும் கொஞ்சம் பார்ப்போம், பேண்ட்விட்லாம் இருக்கும், அதெல்லாம் அப்புறம் பார்ப்போம். இப்போதைக்கு எனக்கு ஒன்ஸ் அந்த ரெசனன்ஸ் கண்டிஷன் வந்ததுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக எனக்கு கரண்ட்டோட வேல்யூ வந்து மேக்ஸிமம் வந்துடும். ஓகே, அப்போ ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து இந்த சேனல் பற்றி கேட்க ஆரம்பிச்சிடும். ஓகே, இப்போ நிறைய பேருக்கு ஒரு டவுட் இருக்கும். இப்போ நீங்கள் ரேடியோவில் விளையாடி இருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். இப்போ நீங்கள் ஒரு சேனல் கேட்டுகிட்டே இருப்பீங்க. இப்போ ஃபாஸ்ட்டாக நீங்கள் டியூன் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்க ரேடியோவை, அப்படியே என்ன ஆகும், வணக்கம் சென்னை அப்படின்னு சொல்லுவாங்க. டக்குன்னு அடுத்த ஒரு பாட்டு இவங்க பேசி முடிக்கிறதுக்குள்ளேயே இன்னொரு பாட்டு வரும். அப்புறம் அந்த பாட்டு முடியறதுக்குள்ளே இன்னொரு பாட்டும், வணக்கம் சென்னை சங் 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 அந்த மாதிரி வந்துட்டுருக்கோம். அப்படியே பார்த்து சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். லைக் ஒரு வணக்கம் சென்னை அப்படின்னு சொல்லிவிட்டு கொஞ்சம் நேரம் அப்படியே பிளாங்க் ஆகிட்டு அதுக்கப்புறம் ஒரு பாட்டு வர்றது வந்து எப்போனா ஸ்லோவில். ஓகே, இதுவே நீங்கள் ரொம்ப ஃபாஸ்ட்டாக அந்த நாபை திருப்பிங்க, அப்போ என்ன வணக்கம் சென்னை அந்த மாதிரி ஓடிட்டுருக்கோம். இதுவே நீங்கள் ஸ்லோவாக திருப்பினா வணக்கம் சென்னை டான் 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 அந்த மாதிரி வரும் பாட்டு. கரெக்டாக. ஸோ எதனால் இந்த ஓவர்லேப்பிங் நடக்குது, இந்த ஓவர்லேப்பிங் எதனால் நடக்குதுன்னா, இந்த
ஐயை டிபெண்ட் பண்ணி தான். ஓகே, ஸோ என்ன ஆகுதுன்னா இப்போ இந்த கிராஃப் பார்த்திங்கன்னா நல்லா புரியும். சரியா, இப்போ இந்த கிராஃப் பாருங்கள். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்துல வந்து என்னோட 92.5 FM இங்கே இருக்குது. ஓகே, நான் இந்த இது தான் கேட்கணும்னு ஆசைப்பட்றேன். ஓகே, இந்த இடத்துல வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இன்னொரு ஸ்டேஷன் இருக்குன்னு வச்சுப்போமே, 92.3. ஓகே, இந்த இடத்துல வந்து 92.7. ஓகே, ஆக்சுவலி இந்த இவ்வளோ க்ளோஸாக ஸ்டேஷன்ஸ் இருக்காது. ஓகே, ஸோ இருந்தாலும் ஒரு ஜென்ரலாக ஒரு படிக்கிறதுக்காக வச்சுப்போமே, 92.5 ரொம்ப ஃபேமஸாக இருக்குது. ஸோ என்ன பண்ணிட்டேன், நானே ஒரு ஸ்டேஷன் ஓப்பன் பண்ணிட்டேன். இவன் ரொம்ப ஃபேமஸாக இருக்கால, அப்போ இவனுக்கு பக்கத்துலேயே ஒரு ஸ்டேஷன் நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன். அப்போ வந்து இவனை வைக்கிறவங்களே என்னையும் வைப்பாங்க அப்படின்னு நினச்சிக்கிட்டு 92.3ன்னு ஒரு ஸ்டேஷன் நான் ஓப்பன் பண்ணிட்டேன். ஓகே, இப்போ நான் என்ன பண்ணுறேன், என்னோடய நாபை திருப்பிக்கிட்டே இருக்கேன். ஓகே, என் நாபை திருப்ப நான் இங்கே என்னென்ன ப்ரோக்ராம்ஸ் தான் போடுறோனோ அது இவங்களுக்கு கேட்க ஆரம்பிச்சிடும். ஓகே, இவங்களுக்கு கேட்க ஆரம்பிச்சிடும். ஏன்னா என்னோடய வோல்டேஜில் வந்து இந்த பாயிண்டில் இந்த ஃப்ரீக்வன்சியில் I0 வந்து இவ்வளோ மேக்ஸிமமாக வருது. ஓகே, ஸோ இந்த பாயிண்ட் வந்தோடனே என்னோடய பாட்டு என்னோடய ப்ரோக்ராம்லாம் கேட்குது. ஓகே, அவங்க இன்னும் கொஞ்சம் திருப்ப என்ன ஆகுது, இந்த I0க்கு வந்துடுறாங்க. இந்த I0ல் 92.5 கொடுக்குற ப்ரோக்ராமும் கேட்கும். ஓகே, அப்போ இந்த ரெண்டு ஸ்டேஷனும் பக்கத்தில் வச்சுருக்கனால என்ன ஆகுது, ஆடிபிள் ரேஞ்சுன்னு ஒன்று இருக்குது. ஓகே, ஜென்ரலாக ஆடிபிள் ரேஞ்ச் எப்படி இருக்குன்னா, Imax அந்த பீக் கரண்ட்லேருந்து I0/2 I0/√2 இந்த ரேஞ்சுக்கு நடுவில் இருக்கிறது தான் உங்களுக்கு சவுண்டு கேட்கும் ஜென்ரலாக. ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் இது I0, இது I0/√2. இந்த ரெண்டு ரேஞ்சுக்கு நடுவில் இருக்க கரண்ட்டு தான் உங்களுக்கு வந்து கேட்கும். அப்போ இந்த ரெண்டு இடத்துக்கு நடுவில் எவ்வளோ ப்ரோக்ராம்ஸ் இருக்கோ அந்த எல்லா ப்ரோக்ராம்ஸுமே உங்களுக்கு கேட்கும். ஓகே, இப்போ நான் இந்த மாதிரி பக்கத்தில் நான் ரேடியோ ஸ்டேஷன் ஓப்பன் பண்ணி வச்சுட்டேன். அப்போ என்ன ஆகும், என்னோடய ப்ரோக்ராமும் அவங்களுக்கு கேட்கும், அந்த 92.5 ப்ரோக்ராமும் கேட்கும். ரெண்டு பேரோட ப்ரோக்ராமும் ஓவர்லேப் ஆகும். ஓகே, ஓவர்லேப் ஆகும். ஏன் இப்படி ஓவர்லேப் ஆகுதுன்னா, ஸ்டேஷன்ஸ் பக்கத்தில் இருக்குது. ஓகே, ஸோ அதுக்காக தான் என்ன பண்ணுவாங்கன்னா, ஜென்ரலாகவே ஒரு கேப் விட்ருவாங்க. ஓகே, 92.5க்கும் 93.5க்கும் ஒரு பர்டிகுலர் கேப் விட்ருவாங்க. ஓகே, அந்த கேப் எப்படி இருக்கும்னாக்கா, இதோட ஃப்ரீக்வன்சி முடிஞ்சதுக்கப்புறமா இவங்களோட ஃப்ரீக்வன்சி ஆரம்பிச்சிடும். ஓகே, ஸோ அதனால் என்ன ஆகுது, நமக்கு இந்த ரெண்டுமே ஓவர்லேப் ஆகலை பாருங்கள். இது தனியாக ஆகிடுச்சு, இது தனியாக ஆகிடுச்சு. நம்ம இந்த ஃப்ரீக்வன்சியை தாண்டி போனால் தான் நமக்கு இந்த ஸ்டேஷன் கேட்கும். ஓகே, இல்லாட்டி நமக்கு நம்ம ஸ்டேஷன் மட்டும்தான் கேட்கும். அதுவே இது ரெண்டும் அப்படியே பக்கத்தில் இருந்தாக்கா இவங்க நடத்துகிற ப்ரோக்ராமும் நமக்கு கேட்கும், அவங்க நடத்துகிற ப்ரோக்ராமும் நமக்கு கேட்கும். ஓகே, நீங்கள் ஃபாஸ்ட்டாக நாபை சுற்றுறப்ப இதான் நடக்குது. நீங்கள் ஃபாஸ்ட்டாக சுற்றுறப்ப என்ன ஆகுது, ஃப்ரீக்வன்சி ரொம்ப ஃபாஸ்ட்டாக இன்க்ரீஸ் பண்ணிங்க, அப்போ கரண்ட்டும் வந்து எல்லாமே வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக இன்க்ரீஸ் ஆகுது. ஓகே, அதனால உங்களுக்கு ஓவர்லேப்பிங் கேட்குது. புரிஞ்சா? ஸோ இப்படி தான் வந்து நம்ம ரேடியோ வந்து ஒர்க் ஆகுது. சரியா, ஸோ என்ன ஆகிடுச்சு, நம்ம இந்த நாபை டியூன் பண்ணி நமக்கு தேவையான ஃப்ரீக்வன்சியில் வச்சோம்னா அந்த ஃப்ரீக்வன்சியில் எவ்வளோ மேக்ஸிமம் கரண்ட் இருக்குமோ அந்த கரண்ட்டில் இருக்க ஆடிபிள் சவுண்டெல்லாம் நமக்கு கேட்கும். ஓகே, இப்படி தான் வந்து நமக்கு ரேடியோ வந்து ஒர்க் ஆகும். சரியா, இப்போ வந்து இந்த ரேடியோ பற்றி ஒர்க்கிங் எல்லாம் தெரிஞ்சு, இப்போ ஷார்ப்னஸ் அண்ட் பேண்ட்வித்தை பற்றி பார்த்துருவோம். ஓகே, வாட் இஸ் ஷார்ப்னஸ் அண்ட் வாட் இஸ் பேண்ட்வித். ஓகே, உங்களுக்கு வந்து இப்போ ரொம்ப நல்ல சவுண்ட் கேட்கணும். ஓகே, நல்ல சவுண்ட் கேட்கணுன்னா அப்போ என்ன அர்த்தம், நிறைய சவுண்ட் வேணும் என்ன பண்ணணும், பவர் அதிகமாக கொடுக்கணுமா, கரெக்டாக. பவர் அதிகமாக வேணும் என்ன பண்ணணும், கரண்ட்டை மேக்ஸிமம் பண்ணணும், கரெக்டாக இல்லையா. ஃபார் வெரி குட் டியூனிங் யூ நீட் டு ஷார்ப் த ரெசனன்ஸ் அண்ட் நேரோ த பேண்ட்வித். இது வந்து கண்டிஷன். ஒரு நல்ல டியூனிங் எப்போ சொல்லுவோன்னா, ரெசனன்ஸ் வந்து ஷார்ப்பாக இருக்கும். ஓகே, அண்ட் பேண்ட்வித் வந்து நேரோவாக இருக்கும். பேண்ட்வித் தான் என்னென்னு உங்களுக்கு சொல்கிறேன். ஓகே, சி ஹியர், இப்போ நான் சொன்னேன்ல ω0 தான் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஃப்ரீக்வன்சி வந்து இந்த இடத்துல தான் மேக்ஸிமமாக இருக்குது. இந்த ஃப்ரீக்வன்சியில் தான் நமக்கு வந்து கரண்ட் வந்து மேக்ஸிமமாக இருக்குது. ஓகே, அண்ட் தேர் இஸ் ஒன் ஃப்ரீக்வன்சி ஹியர் ω1 அண்ட் ω2. ஓகே, இந்த ω அண்ட் ω2 மைனஸ் என்னன்னாக்கா, இது ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணோம்னாக்கா என்ன ஆகுதுன்னா, நமக்கு ஒரு பர்டிகுலர் பாயிண்ட் வருது. என்ன பாயிண்ட்னா, ஒன்றும் இல்லை, I0 மேக்ஸிமமாக நான் உங்களுக்கு என்ன சொன்னேன், I0/√2 பண்ணோம்னாக்கா இந்த சவுண்ட் வரைக்கும் தான் நம்ம கேட்கும்னு சொன்னேன். சரியா, இப்போ என்ன பண்ணிட்டேன், ஃபஸ்ட்டு நான் இப்படி ஒரு டயக்ராம் வரைச்சிட்டேன். இந்த இடத்துல I0 மேக்ஸிமம் வரைச்சிட்டேன். இப்போ I0 மேக்ஸிமம் /√2 பண்ணி சம்வேர் எனக்கு இந்த இடத்துல வேல்யூ வந்திருக்கு. ஓகே, இதில் வந்து ஒரு லைன் போட்டுட்டேன். ஓகே, லைன் போட்டேன். இதுதான் வந்து ω1, இதுதான் இந்த பாயிண்ட் தான் ω2. ஓகே, அட் ω1 அண்ட் ω2 எனக்கு என்ன ஆயிடுச்சு, I0 max/√2 வேல்யூ கிடைக்குது. கரெக்டாக. ஏன் இந்த வேல்யூ இம்பார்ட்டன்ட்னா, எனக்கு இந்த பாயிண்ட்டில் தான் எனக்கு ஆடிபிள் ரேஞ்ச். ஓகே, இந்த பாயிண்டில் எனக்கு ஸ்டேஷன் இருக்கிறது தான் எனக்கு கேட்கும். ஓகே, இந்த பாயிண்டில் எவ்வளோ சவுண்ட்லாம் இருக்கோ அந்த சவுண்டெல்லாம் எனக்கு வந்து கேட்கும். சரியா, இதுதான் வந்து ஆடிபிள் ரேஞ்ச். ஓகே, இந்த ω1 - ω2 தான் என்ன சொல்கிறேன், பேண்ட்விட்த்துன்னு சொல்கிறேன். ஓகே, எந்த பாயிண்டில் I0/√2 வேல்யூ வருமோ அந்த பாயிண்ட்டோட டிஃப்ரென்ஸ் தான் எனக்கு வந்து பேண்ட்விட்த்.
ஓகே, இப்போ நீங்களே சொல்லுங்கள், பேண்ட் விட்த் இதான் டெல்டா டபிள்யூ, ஒரு டெல்டா ஒமேகான்னு சொல்லுவாங்க. பேண்ட் விட்த்தை வந்து டெல்டா ஒமேகான்னு சொல்லுவாங்க. ஓகே, த சேனல்ஸ் இன் திஸ் பேண்ட் விட்த் வில் பி ஆடிபிள். இந்த பேண்ட் விட்குள்ளே என்னென்ன சேனல்ஸ் இருக்கோ எல்லாமே ஆடிபிளாக இருக்கும். ஜென்ரலாக பேண்ட் விட்த்துக்குள்ளே ஒரே ஒரு சேனல் தான் கொடுத்துருப்பாங்க. உங்களுக்கு ஸ்டேஷன்ஸ் அலோகேட் பண்ணும்போது ஒரு பேண்ட் விட்த்துக்குள்ளே ஒரு சேனல் இருக்க மாதிரி தான் உங்களுக்கு வந்து அலோட் பண்ணியிருப்பாங்க. ஒரு பேண்ட் விட்த்துக்குள்ளே இன்னொரு சேனல் வர மாதிரி உங்களுக்கு வந்து அந்த ஃப்ரீக்வன்சியை கொடுக்கவே மாட்டாங்க. ஓகே, புரிஞ்சா? இப்போ என்ன ஆகுது, என்னோடய I02 மேக்ஸிமம் அண்ட் திரும்ப I02 மேக்ஸிமம் வருதுல்ல, இதுதான் என்னோட பேண்ட் விட்த்தோட லென்த். ஓகே, அப்போ இந்த டிஸ்டன்ஸ்க்கும் இதுக்கும் நடுவில் இருக்கிறது டிஸ்டன்ஸ் தான் பேண்ட் விட்த். ஓகே, இதை இன்னொரு டேர்ம்லேயும் நம்ம போட்டுக்கலாம். Pmax டிவைடட் பை 2, Pmax அண்ட் Pmax பை 2. அதாவது பவர் எவ்வளோ, இதான் Pmaxு, பவர் மேக்ஸில் 2, பவரில் பாதி, இங்கேயும் பவரில் பாதி. ஓகே, ஸோ இந்த பாயிண்ட்டுக்கு நடுவில் இருக்கிறது தான் பேண்ட் விட்த். இந்த ரெண்டுத்தில் நீங்கள் எப்படி வேணாலும் டிஃபைன் பண்ணிக்கலாம். சரியா? இதை வந்து ஹாஃப் பவர் ஃப்ரீக்வன்சின்னு கூட சொல்லலாம். சரியா? ஸோ அதெல்லாம் வந்து ரொம்ப அதிகம், உங்களுக்கு அதெல்லாம் தேவையில்லை. இப்போதைக்கு பேண்ட் விட்த்னா என்னென்னு தெரிஞ்சா? ஓகே, ஸோ இப்போ இந்த ஃபிகர் பார்த்து சொல்லுங்கள், பேண்ட் விட்த்தோட வேல்யூ எனக்கு எவ்வளோ கம்மியாக இருக்குமோ அவ்வளோக்கு எனக்கு வந்து டியூனிங் நல்லா இருக்குமா? ஓகே, பேண்ட் விட்த் இப்போ இவ்வளோ பெருசாக வச்சுருக்கேன். ஓகே, இந்த இடத்துல வந்து என்ன ஆகிடுச்சு, 93.5 FM இங்கே இருக்குது, 92.5 FM இங்கே இருக்குது. பேண்ட் விட்த் இவ்வளோ பெருசாக இருக்குது. அப்போ என்ன ஆகுது, இவங்க நடத்துகிற ப்ரோக்ராமும் எனக்கு கேட்கும், இவங்க நடக்கிற ப்ரோக்ராமும் எனக்கு கேட்கும். அதுவே என்னோடய பேண்ட் விட்த்தை வந்து இப்படி குட்டியாக்கிட்டேன்னா, இந்த இடத்துல வந்து 93 இருக்குது, இந்த இடத்துல 92 இருக்குது. சரியா? ரெண்டு பேருக்கும் வந்து கனெக்ஷனே இல்லை. கரெக்டாக? ஸோ அதனால் அவர் பேண்ட் விட்த் ஷுட் பி மினிமம். ஓகே, ஃபார் குட் டியூனிங் நம்ம பேண்ட் விட்த் ஷுட் பி மினிமம். ஓகே, பேண்ட் விட்த்துக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது. அந்த ஃபார்முலாவோட டெரிவேஷன்லாம் உங்களுக்கு முக்கியம் இல்லை, ஜஸ்ட் ஃபார்முலா மட்டும் பார்த்துக்கோங்க. பேண்ட் விட்த்து வந்து என்ன ஃபார்முலானா R/L. ஓகே, உங்கள் ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ எவ்வளோ அதிகமாக இருக்கோ அவ்வளோக்கு என்ன ஆகும், உங்களுக்கு பேண்ட் விட்த்தோட வேல்யூ அதிகமாகிடும். ஓகே, பேண்ட் விட்த்தோட வேல்யூ அதிகமாகிறது நீங்கள் விரும்புவீங்களா? விரும்ப மாட்டீங்க. கரெக்டாக? அதே மாதிரி ரெசிஸ்டன்ஸோட வேல்யூ எவ்வளோக்கு மினிமமாக இருக்கோ அவ்வளோக்கு நான் இப்போ தான் இன்னும் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி சொல்லியிருந்தேன், ரெசிஸ்டன்ஸோட வேல்யூ எவ்வளோக்கு கம்மியாக இருக்கும், இம்பிடன்ஸோட வேல்யூ கம்மியாகும். இம்பிடன்ஸோட வேல்யூ எவ்வளோக்கு கம்மியாக இருக்கும், I0ஓட வேல்யூ அவ்வளோக்கு மேக்ஸிமமாக இருக்கும். I0ஓட வேல்யூ எவ்வளோக்கு மேக்ஸிமமாக இருக்கும் அவ்வளோக்கு உங்களுக்கு நல்ல சவுண்டு கேட்கும்னு சொன்னேன். ஓகே, அதே மாதிரி தான் இங்கே ரெசிஸ்டன்ஸோட வேல்யூ எவ்வளோக்கு கம்மியாகுதோ ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகுது, பேண்ட் விட்த்தோட லென்த்தும் கம்மியாகுது. ஓகே, ஸோ இப்படி வர பேண்ட் விட்த்து வந்து இப்போ என்ன ஆகிடுச்சு, இப்படி ஆகிடுச்சு. ஓகே, ஸோ நம்ம ரெசிஸ்டன்ஸோட வேல்யூ ரொம்ப மினிமமாக வச்சுக்கணும். அண்ட் நம்மளோட இண்டக்டன்ஸோட வேல்யூ வந்து அதிகமாக்கிடணும். ஓகே, இண்டக்டன்ஸோட வேல்யூ அதிகமாக்கிட்டு, ஆப்வியஸாக இண்டக்டன்ஸோட வேல்யூ அதிகமாக்கிட்டு நம்ம ரெசிஸ்டன்ஸோட வேல்யூ மினிமம் பண்ணிட்டோம்னா நமக்கு என்ன ஆகிடும், பேண்ட் விட்த் வந்து ஆட்டோமேட்டிக்காக கம்மியாகிடும். புரிஞ்சா? ஓகே, ஸோ கொஷின் கேட்பாங்க, வாட் இஸ் த கண்டிஷன் ஃபார் அச்சீவிங் மினிமம் பேண்ட் விட்த்துன்னு கேட்பாங்க. அப்போ டேரெக்டாக இந்த ஃபார்முலாவில் வச்சு நீங்கள் சொல்லிடலாம், ரெசிஸ்டன்ஸ் ஷுட் பி மினிமம் அண்ட் உங்கள் எல் ஷுட் பி மேக்ஸிமம். புரிஞ்சா? இது வந்து கண்டிஷன் ஃபார் பேண்ட். எவ்வளோக்கு உங்களுக்கு பேண்ட் விட்த் வந்து கம்மியாக இருக்கோ அவ்வளோக்கு வந்து ஓவர்லாப்பிங் நடக்காது ஸ்டேஷனுக்கு நடுவில். ஓகே, இப்போ ஓவர்லாப்பிங் மட்டும் பத்தாது, குவாலிட்டியும் வேணும். கரெக்டாக? எனக்கு வந்து குவாலிட்டி நல்லா இருந்தால் தான் கேட்குறதுக்கு பிடிக்கும். கரெக்டாக? ஸோ குவாலிட்டி ஃபேக்டர் ஒன்று இருக்குது, Q ஃபேக்டர்னு சொல்லுவோம். Q ஃபேக்டர் இஸ் நத்திங் பட் ரெசனன்ட் ஃப்ரீக்வன்சி டிவைடட் பை பேண்ட் விட்த். அவ்வளோதான். ரெசனன்ட் ஃப்ரீக்வன்சின்னு என்னது, உங்களோட ω0. ஓகே, ரெசனன்ட் ஃப்ரீக்வன்சி ஈக்குவல் டு ω0 டிவைடட் பை டெல்டா ஒமேகான்னு போட்டுக்கலாமா, ω0 டிவைடட் பை டெல்டா ஒமேகா. ஓகே, ω0 என்னென்னு போட்டுக்கலாம், ω0ஓட வேல்யூ நான் உங்களுக்கு டிரைவ் பண்ணி கொண்டு வந்திருக்கேன். ω0 ஈக்குவல் டு 1/√LC. இப்போ தான் ஜஸ்ட் நான் டிரைவ் பண்ணோம். ஓகே, அண்ட் டெல்டா ஒமேகாவை என்ன போட்டுக்கலாம், நம்ம R/Lன்னு போட்டுக்கலாம். ஓகே, இந்த ஃபார்மில் நம்ம சால்வ் பண்ணி இந்த இடத்துல கொடுத்துருக்கேன். Q ஃபேக்டர் ஈக்குவல் டு 1/R இன்ட்டு √L/C. Q ஃபேக்டர் ஈக்குவல் டு 1/R√L/C. ஓகே, ஸோ Q ஃபேக்டர் உங்களுக்கு என்ன கொடுக்கும்னா ஷார்ப்னஸ் கொடுக்கும். Okay, for getting a good quality, small bandwidth and Q factor should be large. For getting a good quality, உங்களோட bandwidth should be small and Q factor should be large. Okay, இதுதான் வந்து condition for getting good quality sound. Okay, and Q factor மெயினாக உங்களுக்கு ஷார்ப்னஸ் கொடுக்கும். ஓகே, ஷார்ப்னஸ் எதெல்லாம் டிபெண்ட் பண்ணியிருக்குனாக்கா நீங்கள் டேரெக்டாக சொல்லிக்கலாம், இட் இஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனல் டு R. எவ்வளோக்கு ரெசிஸ்டன்ஸோட வேல்யூ கம்மியாக இருக்கும் அவ்வளோக்கு ஷார்ப்னஸ் அதிகமாக இருக்கும். அண்ட் இட் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு L. ஸோ வந்து எவ்வளோக்கு உங்களுக்கு வந்து எல்லோட வேல்யூ அதிகமாக இருக்கும் அவ்வளோக்கு வந்து உங்களுக்கு ஷார்ப்னஸ் அதிகமாக இருக்கும். அண்ட் கெப்பாசிட்டன்ஸோட வேல்யூ எவ்வளோக்கு மினிமமாக இருக்கும் அவ்வளோக்கு வந்து ஷார்ப்னஸ் வந்து உங்களுக்கு வந்து அதிகமாகிடும். ஓகே, ஸோ இதெல்லாம் தான் இம்பார்ட்டண்ட் திங்ஸ் டு பி நோட்டட் இன் ரெசனன்ஸ். ஓகே, புரிஞ்சா? இது வரைக்கும் ஏதாச்சும் டவுட் இருந்துச்சா? இன்றைக்கி டாப்பிக்கில் இவ்வளோ தான் முக்கியம். ஓகே, ஸோ முக்கியமாக என்னென்னு நான் சொல்கிறேன், ஒரு சின்ன ஹைலைட் மாதிரி பார்த்துக்கோங்க. ரெசனன்ஸ்க்கு கண்டிஷன் முக்கியமாக கேட்பாங்க. ரெசனன்ஸ் கண்டிஷன்னா இம்பிடன்ஸ் ஷுட் பி மினிமம் Z ஈக்குவல் டு R. இது ரொம்ப இம்பார்ட்டண்டான கண்டிஷன். ஓகே, இம்பிடன்ஸ் மினிமம் தான் ஆட்டோமேட்டிக்காக கரண்ட் மேக்ஸிமம் ஆகும். அது எப்படி,
வி நாட் டிவைடட் பை ஆர் மேக்ஸிமம் கரண்ட். அது எப்படி வந்துச்சு உங்களுக்கு நான் சால்வ் பண்ணி சொல்லியிருக்கேன். ஓகே, சால்வ் பண்ணி சொல்லியிருக்கேன். ஓகே, மேக்ஸிமம் கரண்ட் வந்துடுச்சு. அடுத்து என்ன பார்க்கணும், நம்ம சேம் ஃபேஸில் இருக்கும்னு பார்த்தோம். கண்டிஷனாக என்ன, சேம் ஃபேஸில் இருக்கும். ஐயும் வியும் சேம் ஃபேஸில் இருக்கும். ஏன்னா சர்க்யூட் வந்து பியூர் ரெசிஸ்டிவாக மாறிடுது. ஓகே, மேக்ஸிமம் கரண்ட், மினிமம் இம்பிடன்ஸ், பியூர் ரெசிஸ்டிவ் அண்ட் பவர் வந்து மேக்ஸிமம். ஓகே, அதுக்கப்புறம் வந்து எந்த ஒமேகாவில் வந்து நமக்கு வந்து இது கிடைக்கிது, ரெசனன்ட் ஃப்ரீக்வன்சி என்னன்னு கண்டுபிடிச்சோம். ரெசனன்ட் ஆங்குலர் ஃப்ரீக்வன்சி ஒமேகா நாட் ஈக்குவல் டு 1/√LC. இதை நீங்கள் ஃப்ரீக்வன்சி டேர்மில் எழுதுனாக்கா ரெசனன்ட் ஃப்ரீக்வன்சி ஈக்குவல் டு 1/2π√LC. ஓகே, இந்த 2 ஃபார்முலா முக்கியம். அதுக்கப்புறம் நம்ம கிராஃப் பார்த்தோம். ஓகே, 3-4 கிராஃப் கிட்ட பார்த்துருக்கோம். அதுக்கப்புறமா என்ன பண்ணுவோம், அதுக்கப்புறமா உங்களுக்கு அப்ளிகேஷன் சொல்லி கொடுத்தோம், அவ்வளோதான். ஓகே, எப்படி வந்து ரேடியோ ஒர்க் ஆகுதுன்ட்டு. ஃபஸ்ட் என்ன ஆகுது, நிறைய EMW வேவ்ஸ்லாம் இருக்கும். EMW எல்லாம் என்ன ஆகும், நம்ம ஆண்டனாக்கு டிரான்ஸ்மிட் ஆகும். டிரான்ஸ்மிட் ஆகிற EMW வந்து நம்ம LCR சர்க்யூட், ரேடியோவில் இருக்க LCR சர்க்யூட்டுக்கு வந்து இன்டியூஸ் ஆகும். இப்போ இந்த சர்க்யூட்டில் நிறைய EMW ஓடிக்கிட்டு இருக்குது. ஓகே, நமக்கு இப்போ ஒரு பர்டிகுலர் EMW வேணும். ஸோ என்ன பண்ணுறோம், நம்ம வந்து நாப் அட்ஜஸ்ட் பண்ணி அந்த பர்டிகுலர் F0க்கு கொண்டு வரோம். ஓகே, அந்த ரெசனன்ட் ஃப்ரீக்வன்சிக்கு கொண்டு வருவோம். அந்த ரெசனன்ட் ஃப்ரீக்வன்சியில் ஆட்டோமேட்டிக்காக கரண்ட்டோட வேல்யூ மேக்ஸிமமாக இருக்கும். எந்த ரேஞ்சில் இருக்கும்னா I0 மேக்ஸுக்கும் I0 மேக்ஸ் டிவைடட் பை √2 ரேஞ்சில் இருக்கும். அந்த ரேஞ்சில் இருந்தால் நமக்கு சவுண்ட் கிளியராக கேட்கும், ஆடிபிளாக இருக்கும். சரியா, அதுக்கப்புறம் பேண்ட்விட்னு பார்த்தோம். பேண்ட்விட்டோட ஃபார்முலா R/L. அண்ட் அதுக்கப்புறமா குவாலிட்டி Q ஃபேக்டர்னு பார்த்தோம். Q ஃபேக்டரோட ஃபார்முலா 1/R × √L/C. இதெல்லாம் தான் இன்றைக்கி இம்பார்ட்டன்ட். ஓகே, ஸோ இதில் வர டேர்ம்ஸ் எல்லாம் இம்பார்ட்டண்ட்டாக கேட்பாங்க. போர்டு எக்ஸாமாக இருக்கட்டும், காம்படிட்டிவ் எக்ஸாமாக இருக்கட்டும், இதெல்லாம் வச்சு தான் கொஷின்ஸ் வரும். ஓகே, ஸோ இதுக்கப்புறம் ஆசிலேஷன் ஆஃப் LC நாளைக்கு பாக்கி இருக்குது. ஓகே, நம்ம அதை பார்த்தோம்னா இந்த லெசன் முடிஞ்சிடும். அண்ட் AC ஜென்ரேட்டர் ஒரு மொக்க டாபிக், அதையும் பார்த்தோம்னா எவ்ரிதிங் இஸ் ஓவர். ஓகே, சாரி, ட்ரான்ஸ்ஃபார்மர் பார்ப்போம். நம்ம ஜென்ரேட்டர் தான் ஆல்ரெடி பார்த்துட்டோம்ல. ட்ரான்ஸ்ஃபார்மர் பார்த்தோம்னா இந்த டாபிக் இந்த லெசன் ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ஓகே, வித் திஸ் உங்களுக்கு ஃபிசிக்ஸில் கஷ்டமான லெசனே கிடையாது. நியூக்ளியஸ், ஆட்டம்ஸ் அண்டு செமிகண்டக்டர், இந்த மாதிரி ஈஸியான லெசன் தான் இருக்குது. இதுக்கப்புறம் நான் சொல்லியே தரலனா கூட நீங்கள் கவலைப்படக்கூடாது. ஏன்னா அந்த அளவுக்கு அதெல்லாம் ஈஸியான சாப்டர். ஃபிசிக்ஸோட போர்ஷன் இதோட முடிஞ்சிச்சுன்னு வச்சுக்கலாம். அண்ட் EMW இருக்குது. EMW எனக்கு ஒரு நாள் தான் எடுக்கும். ஓகே, வித்தின் 1 day ஐ கேன் ஃபினிஷ் EMW. அண்ட் அதுக்கப்புறமா ரே ஆப்டிக்ஸ் மட்டும் இருக்குது, கொஞ்சம் லென்த்தி சாப்டர். ஆனால் இப்போ உங்களுக்கு அது லென்த்தி கிடையாது, அது ஈஸி தான். ஆல்ரெடி நீங்கள் 10th 11th படித்ததுனால உங்களுக்கு படிக்கிறது ஈஸியாக இருக்கும். ஸோ என்ன பண்ணிடலாம், இந்த சாப்டரை முடிச்சு நம்ம மேக்ஸுக்கு ஸ்கிப் பண்ணிடலாம். ஏன்னா ஃபிசிக்ஸ் போர்ஷன் கவர் ஆகிடுச்சுன்னு வச்சுக்கோங்க, 100% கூட கவர் ஆகிடுச்சுன்னு வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ பார்ப்போம், முடிஞ்ச வரைக்கும் ஃபாஸ்ட்டாக முடிச்சுட்டு ஈஸியான சாப்டர் கூட நம்ம கவர் பண்ணுறதுக்கு பார்க்கலாம். சரியா, தேங்க்யூ ஸோ மச் கைஸ் அண்ட் ஹேவ் அ கிரேட் டே. குட் பை, ஜெய் ஹிந்த்.